வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் 80 வாயிலாக குரூப் டி மெயின்ஸ்க்கு நம்ம தொடர்ச்சியா ஜியோகிராஃபி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா கிளைமேட். கிளைமேட்ல பர்ட்டிகுலரா டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், மான்சூன் இது 3த்த பத்தி பார்க்கணும். தமிழ்நாடு ரிலேட்டடா அப்படி பார்க்கும்பொழுது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப கம்மியான கன்டென்ட் தான் வந்து இருக்கு. தமிழ்நாடுடைய கிளைமேட் நீங்க தமிழ்நாடுடைய கிளைமேட்டையும், இந்தியாவுடைய கிளைமேட்டையும் வந்து பார்க்கும்போது அதுல வந்து மாற்றங்கள் பெருசா வந்து இல்ல. நீங்க இந்திய அளவுல வந்து பார்க்கும்பொழுது கோடைக்காலம் இருக்கு, குளிர்காலம் இருக்கு, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்றுன்னு சொல்லிட்டு ஒரு 4 சீசன் வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதே 4 சீசன் தான் வந்து என்னன்னா தமிழ்நாடு அளவுல நம்ம வந்து பார்க்குற போல இருக்கும். பட் இந்த கிளைமேட்டுக்கான பேசிக் டெர்மினாலஜி இருக்கும் இல்லையா? ஜெட் காற்றுகள்னா என்ன? தலக்காற்றுகள்னா என்ன? வியாபார காற்றுகள்னா என்ன? ட்ரேடு விங்னா என்ன? இது போல பேசிக்கான டெர்மினாலஜிஸ் எல்லாமே நீங்க எங்க போய் பார்க்கலாம்? நம்ம ஏஎம்டிஎன் சேனல்லயே குரூப் 1 ஓகேங்களா? குரூப் 1க்கான அந்த பிரிலிமினரி கோச்சிங் அதுல வந்து ஜியோகிராஃபிக்கான பிளேலிஸ்ட் அவைலபிளா இருக்கு. அத போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா குரூப் 4க்கான கோச்சிங்ல நீங்க ஜியோகிராஃபிக்கான பிளேலிஸ்ட் இருக்கு. அங்க போய் பார்க்கலாம். ஏன் நான் இத சொல்றேன்னா, அங்க கிளைமேட்ட பேஸ் பண்ணி 3 மணி நேரம் வீடியோ இருக்கு. 3 பார்ட்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. இங்க வந்து என்னன்னா அகைன் ஒரு 3 ஹவர்ஸ் வீடியோ வந்து இருக்கு. இத பார்க்கும்பொழுது உங்களுக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாத்துக்கும் வந்து யூஸ் ஆகுற மாரி இருக்கும். இப்ப நம்ம இந்த கன்டென்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பேஸ் பண்ணி இந்த கிளைமேட் எல்லாம் எப்படி மாறுது அப்படின்ற ஒரு கன்டென்ட்ட கொஞ்சம் வந்து கொண்டுட்டு வர நம்ம ட்ரை பண்றோம். இந்த கிளைமேட் ரொம்ப முக்கியமா சார்ன்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து முக்கியம். பிரெஞ்சுல புரட்சி வந்தது இல்லையா? அதுக்கு காரணம் இந்த கிளைமேட் சேஞ்ச் தான். இந்த கிளைமேட் தான். சென்னையில வெள்ளம் வருது இல்லையா? கிளைமேட் தான். விலைவாசி ஏறுது இல்லையா? கிளைமேட் தான். ஓகேங்களா? அப்ப இந்த கிளைமேட்டுக்கான பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுலயும் பர்ட்டிகுலரா டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், மான்சூன் இது 3த்த பத்தி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இத பத்தி எங்க படிக்கலாம்? தமிழ்நாடு பேஸ் பண்ணி எங்க படிக்கலாம்னா, 10த் ஸ்டாண்டர்ட் புக்ல தமிழ்நாடு ஜியோகிராஃபி அந்த யூனிட் போய் பாருங்க. இல்ல எனக்கு மொத்தமா வந்து வேணும், இந்திய அளவுல வேணும், எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா 9த் ஸ்டாண்டர்ட் புக்ல 3 லெசன் ஓகேங்களா? 9த் ஸ்டாண்டர்ட் புக்ல புவியியல்ல 3 லெசன், 10த் ஸ்டாண்டர்ட் புக்ல 6த் லெசன், அந்த 11த் ஸ்டாண்டர்ட் புக் ஓகேங்களா? இது 3த்தையும் நீங்க வந்து பார்க்கும்பொழுது மெயின்ஸ், பிரிலிம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுற மாரி இருக்கும். சரி நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கன்டென்ட் தமிழ்நாடு ரிலேட்டடா கிளைமேட், டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், மான்சூன் ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். பட் எது எப்படியாக இருந்தாலும் நான் சில பேசிக் டெஃபினிஷன்லாம் சொல்லிடுறேன். சொன்னதுக்கு அப்புறம் இதுக்குள்ள நம்ம வந்து போகலாம். பேசிக்கா என்னென்னலாம் இருக்கு, கிளைமேட் எதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு, அதெல்லாம் சொல்றேன். அதுவே நீங்க டீப்பா பார்க்கணும் அப்படின்னா, நீங்க குரூப் 1 பிரிலிம்ஸ்க்கான அந்த வீடியோஸ் போய் பார்க்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம். இந்த கிளைமேட்ட பொறுத்தவரை ஒரு நீண்ட நாள் ஒரு 35 வருஷத்துக்கான அந்த காலநிலை, 35 வருஷத்துக்கான வேல்யூ அத பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்றது தான் வந்து இந்த கிளைமேட். ஓகேங்களா? ஒரு நீண்ட நாள். ஆனா வெதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நாள். அந்த ஒரு நாள்ல அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதி, அந்த குறிப்பிட்ட பகுதின்றது ரொம்ப குறுகிய பகுதியா இருக்கும். ஒரு ரொம்ப சின்ன பகுதியா இருக்கும். அப்ப அந்த குறுகிய ஏரியாவுல ஒரு நாள்ல எப்படி டெம்பரேச்சர் மாறுது? காலைல எப்படி இருக்கு? ஈவினிங் எப்படி இருக்கு? அந்த வெதர் ரிப்போர்ட் நம்ம கேட்கிறோம் இல்லையா? வெதர் ரிப்போர்ட் குடுங்க. அப்ப வெதர் ரிப்போர்ட்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல அந்த நாள் எப்படி டெம்பரேச்சர்லாம் வந்து மாறும். அதுதான் வந்து இது. பட் இதுவே நீங்க வந்து கிளைமேட்ட பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய லேண்ட் ஏரியாங்க. பெரிய லேண்ட் ஏரியாவுல மிக நீண்ட பரப்புல ஓகேங்களா? நீண்ட காலம் ஒரு 30லிருந்து 35 காலம் அந்த காலத்துல எப்படிலாம் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் வந்து என்னன்னா காலநிலை. ஓகேங்களா? இது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னன்னா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வந்து மாறும். இப்ப காற்ற வச்சு பேசுறாங்க, விண்ட் வச்சு பேசுறாங்க அப்படின்னா, வெதர வந்து பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இது வந்து அப்பப்ப வந்து மாறிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். பட் அதே விண்ட வச்சு நம்ம வந்து பேசுறோம். கிளைமேட் வந்து பேசுறோம். அப்படி பேசும்பொழுது இது வந்து மாறாம இருக்கும். ஆமா, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று. அப்படி அந்த சீசன வச்சு நம்ம வந்து பேசுறோம்னா வந்து கிளைமேட். இல்ல இன்னைக்கு காத்து வேகமா அடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னா, அது வந்து வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மழை. மழைன்றது இப்ப காலையில வந்து நல்ல மழை பெய்யும். ஈவினிங் வந்து என்னன்னா மழை இல்லாம இருக்கும். அந்த ஒரு நாளுக்கான டேட்டா வச்சு நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் வந்து வெதர். இல்ல. இந்த கிளைமேட்ட பொறுத்தவரையும் இந்த ஒரு குறிப்பிட்ட லொக்காலிட்டி இந்த மாசம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்றோம் இல்லையா? அது கிளைமேட்ட பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்றோம். இப்ப அடுத்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து குளிரும் வந்து என்னன்னா அதே போல தான். ஒவ்வொரு வானிலை ஆராய்ச்சி நிலையங்களையும் வந்து என்னன்னா நம்ம வந்து சேர்த்து வைக்கிறோம். இது வந்து என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் வேல்யூ. இங்க வந்து பார்த்தீங்கன்னா சராசரி ஆவரேஜ் நம்ம வந்து எடுப்போம். வெய்ட்டட் ஆவரேஜ் போல வந்து எடுப்போம். அப்படி ஆவரேஜ் நம்ம வந்து பார்க்கிறது எல்லாமே வந்து என்னன்னா கிளைமேட். கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அப்ப கிளைமேட்ன்றது ஒரு நாள்ல சேஞ்ச் ஆகாது.
கிளைமேட் சேஞ்சுங்கிற அந்த டேர்மே வந்து உங்களுக்கு தெரியும். அப்ப அது வந்து ஒரு குமுலேட்டிவா அக்குமுலேட் ஆன அந்த வேல்யூ அடிப்படையில நம்ம என்ன சொல்றோம்னா கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றோம். பட் வெதர் பேட்டர்ன், வெதர் ரிப்போர்ட் எடுங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம்னா, அது இன்னைக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, இன்னைக்கு எப்படி வெதர் மாறுது அப்படி பேசுறது வெதர் பேட்டர்ன். ஓகேங்களா? அப்ப கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசத்த பேசிக்கா வந்து புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் 9த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு, போய் பார்க்கலாம். ஸோ இதுவே நீங்க வந்து கிளைமேட்ட பத்தி படிக்கிறீங்கன்னா, கிளைமேட்டாலஜின்னு சொல்லக்கூடிய காலநிலையியல், கிளைமேட்டாலஜி காலநிலையியல். இதே நீங்க வந்து வெதர் பத்தி படிக்கிறீங்கன்னா வானிலையியல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். மெட்ரலாஜி வானிலையியல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். இதுல பூமிக்கான ஒரு அமைப்பு வந்து நமக்கு வந்து பேசிக்காவே வந்து தெரியணும். பூமின்றது ஆப்ளாய்டு, ஜியாய்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது ஜியாய்டு அப்படின்னா என்னன்னா, மேலையும் அடியிலையும், அதாவது துருவங்கள் ஆர்டிக், அண்டார்டிக் இந்த துருவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட்டையா இருக்கும். நடுவுல மட்டும் பல்ஜ் ஆயிருக்கும். ஓகேங்களா? நடுவுல மட்டும் பல்ஜ் ஆயிருக்கும். ஸோ இது போல இருக்கக்கூடிய இந்த பூமியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்மாஸ்பியர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அந்த அட்மாஸ்பியர் அப்படி பார்த்தீங்கன்னா, அது வந்து லேயர் பை லேயரா வந்து இருக்கும். ஓகேங்களா? ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், தெர்மோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர் அப்படின்னு வளிமண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது லேயர் பை லேயரா வந்து என்னன்னா அட்மாஸ்பியர் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த அட்மாஸ்பியர் இதுதான். பூமிய சுத்தி வந்து என்னன்னா அட்மாஸ்பியர் இருக்கு. அந்த அட்மாஸ்பியர்ல தான் நமக்கு தேவையான ஆக்ஸிஜன் எல்லாமே வந்து இருக்கு. காத்து எல்லாமே வந்து இருக்கு. அந்த அட்மாஸ்பியர்ல வளிமண்டலத்துல எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நைட்ரஜன், ஆக்ஸிஜன், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்றத பாருங்க. அட்மாஸ்பியர்ல அதிகப்படியான நைட்ரஜன் தான் வந்து இருக்கு. 78% வந்து என்ன நைட்ரஜன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆக்ஸிஜன் பார்த்தீங்கன்னா 21% வந்து இருக்கு. இந்த அட்மாஸ்பியர் வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பூமி வந்து இன்னைக்கு ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா, பூமி ஸ்டேபிளா இருக்கு. பூமிக்கான வெதர் அண்ட் டெம்பரேச்சர், இந்த வெதர் அண்ட் கிளைமேட் இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசன் இந்த அட்மாஸ்பியர் தான். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பூமி பூமியாவே இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். இப்ப நீங்க நிலாவ போய் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிலாவ போய் பார்த்தீங்கன்னா, நிலாவுடைய மேடு அந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? அந்த சர்ஃபேஸ்ல பள்ளம், மேடு, பள்ளம், மேடு இது போல குழிகளா இருக்கும். நீங்க போய் பாருங்க. பழைய இமேஜ்லாம் போய் பாருங்க. ஆனா, நம்மளுடைய பூமி ஸ்டேபிளா இருக்கும். 2த்துக்கும் என்ன சார் வித்தியாசம்? நிலாவுல அதிகப்படியான விண்கற்கள் வந்து விழும், விழும், விழும். அத தடுக்க முடியாது. பட் பூமியில அதிகப்படியான விண்கற்கள் வரலாம். ஆனா வந்தாலும் அது பூமிய வந்து விழாது. ஏன் சார்? அட்மாஸ்பியர் அட்மாஸ்பியர் வழியா விண்கல் வரும்பொழுது, அந்த அட்மாஸ்பியருக்கும் விண்கலுக்கும் இடையில பயங்கரமான ஃபிரிக்ஷன் வந்து நடக்கும். பயங்கரமான உராய்வு விசை நடக்கும். அந்த உராய்வு விசையினால என்ன ஆகுது? ஒரு தீப்பொறி கிளம்பி அந்த விண்கலே வந்து என்னன்னா எரிஞ்சிடும். அது பூமிய ரீச் ஆகறதுக்கு முன்னாடி எரிஞ்சிடுங்க. அதனால பூமி இன்னைக்கும் வந்து என்னன்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் ஷேப்ல வந்து இருக்கு அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப அட்மாஸ்பியர் அப்படின்னா என்னன்றத பாருங்க. அப்புறம் கிளைமேட். கிளைமேட்ட பத்தி அந்த வார்த்தை வந்து எதுலருந்து வந்ததுன்னா, பெரும்பாலான வார்த்தைகள் கிரேக்கம், லத்தீன்ல இருந்து தான் வந்திருக்கும். அப்ப கிளைமேட்ன்றது கிளைமோ என்னது கிளைமோ ஆர் கிளைமோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுல இருந்து தான் வந்தது கிரேக்க மொழி. இந்த கிரேக்கத்துல கிளைமோக்கான அர்த்தம் என்னன்னா இன்க்ளினேஷன் சாய்வு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சார் கிளைமேட் சாய்வு. இதுக்கான அர்த்தம் என்ன? நம்ம இப்படியும் பார்க்கலாம். இப்ப சீசன் வருது இல்லையா? கோடைக்காலம், குளிர்காலம் இந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? இந்த சீசன் மாறிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி தன்னுடைய ஆக்சிஸ்ல வந்து இப்படி வெர்டிகலா வந்து சுத்தாம ஓகேங்களா? ஆக்சிஸ் இப்படியே வச்சுக்கின்னு சுத்தாம அந்த ஆக்சிஸ் 23½ டிகிரி வந்து சாயுது. 23 டிகிரி சாயுது. சாஞ்சுகிட்டே சுத்துது இல்லையா? இதுவும் ஒரு ரீசன். அப்ப அந்த சாய்வ ரெப்ரசன்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப தன்னுடைய ஆக்சிஸ்ல 23 டிகிரி சாஞ்சுகிட்டே பூமி வந்து என்னன்னா தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனை வந்து சுத்தி வருது இல்லையா? இதுவும் இந்த சீசன் சேஞ்சஸ்க்கு காரணம். அப்ப கிளைமேட்ன்றது கிளிமோன்றது சாய்வ பேஸ் பண்ணி வந்த வார்த்தைகளா வந்து இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. சரி ஓகே. இந்த கிளைமேட் சொல்றேன் இல்லையா? கிளைமேட்டா இருக்கட்டும், காலநிலை சீசன், வெதரா இருக்கட்டும், கிளைமேட்டா இருக்கட்டும். வெதரா இருக்கட்டும், கிளைமேட்டா இருக்கட்டும். இது 2மே சில ஃபேக்டர்னால வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஃபேக்டர் எது எது அப்படின்றத நம்ம வந்து லைட்டா வந்து பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் தான். இந்த ஃபேக்டர் வந்து எது எது அப்படின்னா, சூரியன் வந்து வரக்கூடிய நேரம். ஓகேங்களா? அது வந்து படக்கூடிய இடம். எவ்வளோ டென்ஸா இருக்கு. நம்ம பூமியில இருக்கக்கூடிய வளிமண்டலம். அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். வளிமண்டலமே இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்மலாம் வந்து டைரக்ட்டா வந்து யூவி ரேஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். ரொம்ப வந்து கிளைமேட் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து சேஞ்ச் ஆகும். அங்கங்க வந்து என்னன்னா மரம் வந்து எரியும். அப்ப அந்த கிளைமேட்ட பத்தி படிக்கணும்னா வளிமண்டலம் வந்து தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வளிமண்டலத்த பார்த்தோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய அத்தனையுமே ஓகேங்களா? காற்றழுத்தம், பிரஷர், டெம்பரேச்சர் இது எல்லாமே வந்து என்ன ஒன் ஆஃப் த ஃபேக்டர். எதுக்காக? கிளைமேட்ட பத்தியும், வெதர பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுல பாருங்களேன். இதுல ஒவ்வொரு ஃபேக்டரா நம்ம வந்து பார்க்கலாம். நீங்க இப்ப கிளைமேட் அப்படின்னு நீங்க எடுக்கிறேன். இல்ல வெதர்ன்னு எடுங்களேன். அதுல ரொம்ப முக்கியமா வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எதெல்லாம் பொறுத்து மாறுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம்.
டெம்பரேச்சர் எதெல்லாம் பொறுத்து மாறுது? டெம்பரேச்சருடைய வேரியேஷன்னால தான் மழைலாம் வந்து வருது. ஓகேங்களா? டெம்பரேச்சருடைய வேரியேஷன்னால பிரஷர் வந்து மாறுது. அப்ப டெம்பரேச்சர வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப டெம்பரேச்சர் வெப்பநிலை இது எதெல்லாம் பொறுத்து மாறுது அப்படின்னா, நிலநடுக்கோடு. ஆமா. இது வந்து என்னன்னா, நிலநடுக்கோட்ட பொறுத்து மாறுது. நிலநடுக்கோட்டு அப்படின்னா வந்து என்னன்னா, ஈக்வேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஈக்வேட்டர்னா என்ன சார்? பூமிக்கு மையத்துல பூமத்திய ரேகைன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து ஓடுது இல்லையா? லாட்டிட்யூட் பூமத்திய ரேகை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லாங்கிட்யூட் பார்த்தோம் இல்லையா? தீர்க்க ரேகை. அட்சரேகை, தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லிட்டு 2 ரேகைகள பத்தி போன கிளாஸ்லயே வந்து என்ன நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப இந்த அட்சரேகை, அச்சக்கோடு பூமியுடைய சென்டர் வழியா வந்து பாஸ் ஆகுது இல்லையா? இத வந்து நம்ம ஈக்வேட்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஈக்வேட்டருக்கு கொஞ்சம் மேல இது வந்து நார்த் போக போக வந்து நார்த் 23 டிகிரி. ஓகேங்களா? 23 டிகிரி வந்து என்னன்னா நம்ம வந்து நார்த் போகிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து என்னன்னா கடகரேகை. ஓகேங்களா? கேன்சர். ஓகேங்களா? கடகரேகை. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே சவுத் நோக்கி வந்துறீங்க. அதே போல 23 டிகிரி வந்து வர்றீங்க. அதுக்கு பேரு மகர ரேகை. ஓகேங்களா? கேப்ரிகான், கேன்சர் இந்த லைனுக்கான அர்த்தங்கள். சரி ஓகே. இந்த கோட பொறுத்து எப்படி மாறுது? பூமி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பூமி வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருந்து வெர்டிகல் ஆக்சிஸ பொறுத்து ரொட்டேட் ஆகுதான்னு கேட்டா இல்ல. அந்த ஆக்சிஸ் வந்து டில்ட் ஆகி இருக்கக்கூடிய பூமி இப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? இப்படி ரொட்டேட் ஆகுது. அப்ப டில்ட் ஆகியிருக்கா? எஸ். பூமியே கொஞ்சம் சாய்வா வந்து இருக்கு. எஸ். பூமியே வந்து எப்படி இருக்கு? கொஞ்சம் சாய்வா இருக்கு. ஓகே. இப்படி சாய்வா இருக்கும் பொழுது சூரியனுடைய கதிர்கள் சரிசமமா எல்லா இடங்கள்லயும் விழுமான்னு கேட்டா விழாது. சூரியனுடைய கதிர்கள் நேரா ஒரு இடத்துல விழும். சூரியனுடைய கதிர்கள் சில இடங்கள்ல சாய்வா போய் விழும். ஓகே. ஸ்லாண்டிங் ரேஸ் சாய்வா போய் வந்து என்னன்னா அந்த கதிர்கள் வந்து விழுது. ஸ்ட்ரெயிட்டா போய் விழுது சில இடங்கள்ல. ஓகேங்களா? உச்சி வெயில் உச்சியா வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து போய் விழுது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாண்டிங்கா போய் விழுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகும். எங்க ஸ்ட்ரெயிட்டா போய் விழுதோ, உச்சில வந்து விழுதோ, அதாவது பூமிக்கு உச்சில சூரியன் வந்து விழுதோ, அப்ப அங்க வந்து என்னன்னா வெப்பநிலை பயங்கரமா வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? அப்ப ஈக்வேட்டர் ஓகேங்களா? அதே மாரி இது வந்து என்னன்னா ஈக்வேட்டர்ல தான் வந்து ஸ்ட்ரெயிட்டா விழும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது நிலைய பொறுத்து மாறும். நான் சொல்றேன். அது நிலைய பொறுத்து மாறும். பட் எதுவாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க. இது நிலநடுக்கோட்டு. இந்த நிலநடுக்கோட்டுக்கு மேல வந்து கடக ரேகை. ஓகேங்களா? கடகம். கீழ வந்து பார்த்தீங்கன்னா மகர ரேகை. இது போல வந்து என்னன்னா கோடுகள் வந்து இருக்கு. இது கிடைமட்டமா வந்து இருக்கு. அட்சரேகைகள் நம்ம சொல்றோம். இது எல்லா லைன்லயுமே சூரியன் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து விழுதான்னு கேட்டா இல்ல. ஸ்லைடிங்கா சில இடத்துல வந்து விழுது. அப்ப இந்த ஹைட் இல்ல இந்த லைன்ஸ பொறுத்து எல்லாம் மாறுது. அதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எஸ். லைன்ஸ பொறுத்து நிலநடுக்கோட்டிலிருந்து மேல உயரம் போக போக அது ஸ்லாண்டிங்கா போய் விழலாம். இல்ல கீழ ஸ்லாண்டிங்கா வந்து விழலாம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப டெம்பரேச்சர்ன்றது இத பொறுத்து மாறுது அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எஸ் சாரி. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் டெம்பரேச்சர் இதெல்லாம் பொறுத்து மாறுது. இப்ப 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுங்க. 2வது ஹைட். இந்த ஹைட்ட பொறுத்து நான் எப்படி சொல்றேன்னு பாருங்களேன். இதுதான் வந்து என்னன்னா, சூரியன் பூமி மேல வந்து விழுது. இப்ப நீங்க நிலநடுக்கோடு, ஈக்வேட்டர்ல இருந்து கடகரேகை, அப்புறம் மகர ரேகை இப்படிலாம் போகணும்னு அவசியம் இல்ல. இந்த ஹைட் நம்ம வந்து பேசல. நீங்க வந்து ஈக்வேட்டர்லயே இருக்கீங்க. இந்த பெல்ட்லயே இருக்கீங்க. ஓகேங்களா? நிலநடுக்கோட்டிலேயே வந்து இருக்கீங்க அப்படின்னு லெட் அஸ் அஸ்யூம். இப்படி நம்ம அஸ்யூம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இப்ப இந்த நிலநடுக்கோட்டுல நீங்க வந்து இருக்கீங்க. இல்ல நம்ம நாடு வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னா, நிலநடுக்கோட்டுக்கு வந்து மேல கடகரேகை கீழ கொஞ்சம். ஓகேங்களா? தென்னிந்தியா கடகரேகைக்கு மேல கொஞ்சம். ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து லொகேட் ஆயிருக்கோம். எஸ். இப்படிதான் லொகேட் ஆயிருக்கோம். எஸ். இந்த லொகேஷன வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல அப்படியே இருங்க. கான்ஸ்டன்ட். அதுல வந்து நோ டவுட். ஆனா அந்த பிளேஸ்ல இருந்து வெர்டிகலா மேல போறீங்க. பூமி இருக்கு. பூமி இருக்கு. கோடுகளா நம்ம போல. பூமியில நீங்க எங்க இருக்கிறீங்களோ நில்லுங்க. அங்க இருந்து வெர்டிகலா வந்து மேல போறீங்க. அப்படி வெர்டிகலா மேல போக போக டெம்பரேச்சர் மாறும். எக்ஸாம்பிள் இங்க நம்ம வந்து சென்னையில இருக்கோம். டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுவே நீங்க ஊட்டி, கொடைக்கானல் இது போல மலைப்பிரதேசத்துல போங்களேன். வெர்டிகலா அங்கிருந்து மேல ஏற டெம்பரேச்சர் கம்மியாகும். ஓகேங்களா? ஒவ்வொரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கும் டெம்பரேச்சர் வந்து குறையும். இதுக்கு பேரு லாப்ஸ் ரேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப நீங்க வந்து பார்க்கும்பொழுது சமவெளி பிளேனை கம்பேர் பண்ணும் பொழுது பிளாட்டியூன்னு சொல்லக்கூடிய பீடபூமியில டெம்பரேச்சர் குறைவா இருக்கும். அதை விட ஹில் ஸ்டேஷன்ல டெம்பரேச்சர் குறைவா இருக்கும். அப்ப மேல போக 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 ஹைட் ஏற டெம்பரேச்சர் குறையுது இல்லையா? இதுக்கு பேர் என்னன்னு சார் கேட்டீங்கன்னா லாப்ஸ் ரேட்னு சொல்லுவோம். லாப்ஸ் ரேட்.
லாப்ஸ் ரேட் ஒவ்வொரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வெர்டிகலா போக போக 6.5 டிகிரி சென்டிகிரேட் குறையும். பட் இது எல்லா நேரத்துலயும் எல்லா இடத்துலயும் வந்து ஆப்டா இருக்குமான்னு கேட்டா அப்படிலாம் வந்து இருக்காது. அதை நம்ம வந்து பார்க்கலாம். எப்படின்னா இதுக்காக வந்து ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்பை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுல வந்து ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், தெர்மோஸ்பியர், மீசோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வளிமண்டலத்துல இத்தனை அடுக்குகள் வந்து இருக்கு இல்லையா? இதுல முதல் அடுக்கா நம்ம வந்து பார்க்கக்கூடிய இந்த ட்ரோபோஸ்பியர் ஓகேங்களா? இந்த அடி அடுக்கு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த அடி அடுக்குல தான் வந்து நம்ம வந்து இருக்கோம். இந்த அடி அடுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் வரையும் இருக்கு ஹைட் ஓகேங்களா? வெர்டிகல் 8ல இருந்து 10 கிலோமீட்டர் வரையும் இருக்கு. இப்ப இதுல நம்ம வந்து கிரவுண்ட்ல இருக்கும்பொழுது நமக்கான டெம்பரேச்சர்ஸ் எக்ஸாம்பிள் 35 டிகிரி சென்டிகிரேட் இல்ல 33 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம வந்து வைப்போம். இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஹைட் மேல ஏறும். மலைகள் இது இப்ப நம்ம இங்க இருக்கிறது வந்து என்னன்னா சமவெளி. கொஞ்சம் கொஞ்சமா பீடபூமி. கொஞ்சம் கொஞ்சமா மலைகள். அப்படி நீங்க ஏற 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 டெம்பரேச்சர் வந்து என்ன குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? ஏற ஏற டெம்பரேச்சர் குறையும். ஆனா இது எங்க மட்டும் அப்படின்னா இந்த அடி அடுக்குல மட்டும் தான். ஓகேங்களா? ட்ரோபோஸ்பியர்ல மட்டும் தான். அப்ப ஸ்ட்ராட்டோஸ்பியர் போகும்பொழுது என்ன ஆகும்னா, எஸ் ஹைட் போக போக மறுபடியும் டெம்பரேச்சர் அதிகமாகும். ஹைட் மேல போக போக டெம்பரேச்சர் அதிகமாகும். அதுக்கப்புறம் பாருங்களேன், மீசோஸ்பியர்ல அகைன் குறையும். அதுக்கப்புறம் அயனோஸ்பியர்ல அதிகமாகும். இந்த ஒரு வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அப்ப கிடைமட்ட கோடு, அந்த கோடுகள் மாற 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 ஓகேங்களா? கடக ரேகை, மகர ரேகை அந்த கோடுகள் மாற மாற துருவ பகுதி இப்படிலாம் மாற மாற சூரியனுக்கான வெளிச்சம் வந்து ஸ்ட்ரெயிட்டா விழுதா, இல்ல ஸ்லாண்டிங்கா விழுதா, இத பொறுத்து டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸ் இருக்கு. நீங்க நிக்கிற இடத்துல இருந்து மேல உயரம் போக 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 உங்களுக்கான டெம்பரேச்சர் குறையும். அத பொறுத்தும் நம்ம வந்து என்ன டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? 2 விதமா நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் வந்து என்னன்னா லாப்ஸ் ரேட். இது எங்க இருந்து போறோம்? சமவெளினா நீங்க பெரும்பாலும் வந்து ஹைட்ட வந்து சொல்றதுக்கு நீங்க மீன் சி லெவல் சராசரி கடல் மட்ட உயரத்துல இருந்து சொல்லுவோம். மீன் சி லெவல்ன்றது 0 ஓகேங்களா? மீன் சி லெவல்ன்றது 0. மீன் சி லெவல்ன்றது 0 டிகிரி ஹைட் ஓகேவா? இது வந்து என்னன்னா ஹைட் இல்ல. இதுதான் வந்து 0 ஆல்டிடியூட். இப்ப நீங்க வந்து ஹைட் ஏற ஏற கடல் மட்டத்திலிருந்து 10 10 மீட்டர் உயரத்தில், கடல் மட்டத்திலிருந்து 100 மீட்டர் உயரத்தில் அப்படின்னு நீங்க வந்து என்னன்னா மெஷர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அதுதான். கடல் மட்டத்திலிருந்து உயரம் செல்ல செல்ல அந்த டெம்பரேச்சர் குறையுது. எங்கன்னா முதல் அடுக்குல ஓகேங்களா? அந்த முதல் அடுக்குல அந்த முதல் அடுக்குல எவ்வளோ குறையுது அப்படின்னா 6.5 டிகிரி சென்டிகிரேட் குறையுது. இதுதான். அப்ப 2 ஃபேக்டர் வந்து என்ன இருக்கு. சரி. இந்த டெம்பரேச்சர பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இந்த வெப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, இது 3 விதமா நம்ம கிட்ட வந்து வரும். ஓகேங்களா? கன்வெக்ஷன், கண்டக்ஷன், ரேடியேஷன்ஸ் இந்த 3 பிரின்சிபல். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன்ஸ். இந்த 3 விதமாவே வந்து என்னன்னா, வெப்பம் வந்து என்னன்னா, நம்ம வந்து பரவத்த வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம த அ சூரியன் கிட்ட இருந்து பூமிய நோக்கி வந்து வெப்பம் வருது அப்டின்னா, அது ரேடியேஷன் மெத்தட்ல வருது. ரேடியேஷனுக்கு மீடியம் தேவையில்ல. ஓகேங்களா? ரேடியேஷனுக்கு மீடியம் தேவையில்ல. ரேடியேஷன் மெத்தட்ல வந்து என்னன்னா, அது வந்து நமக்கு டிராவல் பண்ணி வருது. சரி ஓகே. அப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். இந்த லைன்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் ஐசோடெர்ம், ஐசோக்ரைன், ஐசோஹில், ஐசோபார், ஐசோபார் ஓகேவா? ஐசோலோபார், ஐசோஹைட். அதெல்லாம் என்னன்னா, சார் இப்ப இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இங்க பாருங்க. இந்தியா இருக்கு. லெட் அஸ் அஸ்யூம் ஓகேங்களா? இல்ல தமிழ்நாட்டுல குறிப்பா சென்னையில 33.5 டிகிரி சென்டிகிரேட் இருக்கு. அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆந்திராவுல ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்துல 33.5 டிகிரி இருக்கு. மத்திய பிரதேசத்துல ஒரு 33.5 டிகிரி இருக்கு. இந்த 3 சிட்டியுமே மத்திய பிரதேசத்துல ஏதோ ஒரு சிட்டி. இந்த 3 சிட்டிலயுமே டெம்பரேச்சர் ஒண்ணா இருக்கா? அப்ப ஒண்ணா இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றேன். அப்ப இந்த லைனுக்கு பேரு தான் ஐசோடெர்ம். அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன? இந்த லைன் வழியா எந்த சிட்டி இருந்தாலும், இந்த லைன்ல எந்த சிட்டி இருந்தாலும் மோர் ஆர் லெஸ் அந்த டெம்பரேச்சரே வந்து மெயின்டெயின் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுதான். இப்ப ஒரு இடத்துல வந்து மழை பெய்யுது ஓகேங்களா? இப்போ 1 சென்டிமீட்டர் மழை, 2 சென்டிமீட்டர் மழை, இல்ல 10 எம்எம் வந்து வந்து மழை பெய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் டெப்த்ல வந்து சொல்லுவாங்க மழைய. அப்ப மழைய பொறுத்தவரையும் ஓ சே சே லெட் அஸ் எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா 10 எம்எம் வச்சுப்போமே. ஓகேங்களா? இல்ல 10 மில்லிமீட்டர் அப்படின்ற ஒரு மழை. எங்க? சென்னையில. கோயம்புத்தூர்ல 10. ஓகேவா? இது போல எங்கெங்கலாம் வந்து என்னன்னா, ஒரே அளவு மழை பெய்ஞ்சிருக்கோ, அந்த பகுதி எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி நான் வந்து ஒரு லைன் வரையறேன்னா, அதுக்கு பேர் ஹைட். அப்ப நீங்க ஒரு மேப்ப பார்க்கும் பொழுதே, அந்த மேப்புக்குள்ள நெறைய லைன்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். சாரி. லைன்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஐசோஹைட்னா சேம் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகேங்களா? ஐசோடெர்ம்னா சேம் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஐசோபார்னா
ஒரே அளவுல இருக்கக்கூடிய அழுத்தம், பிரஷர். ஓகேவா? பிரஷர். இப்ப கடல் மட்டத்துல போறீங்க. கீழ போனீங்க பிரஷர் அதிகமாகுது. அப்ப அந்த அளவுல அங்க வந்து ஒரு பிரஷர் இருக்குன்னு வச்சுப்போமே. ஓகேங்களா? அ இன்னும் கொஞ்சம் தூரத்துல போறீங்க. அங்க ஒரு அளவு பிரஷர் இருக்கு. பிரஷர் வந்து பாஸ்கல்ல நம்ம வந்து சொல்லுவோம். அப்ப இங்க வந்து ஒரு 30 பாஸ்கல். அந்த இடத்துல ஒரு 30 பாஸ்கல். அங்க ஒரு 30 பாஸ்கல். அப்ப ஒரே ஈக்குவல் பிரஷர் இருக்கக்கூடிய பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றேன். அப்ப அதுக்கு பேரு என்ன? ஐசோபார். ஓகேங்களா? அப்ப அட்மாஸ்பியரிக் பிரஷர் அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஈக்குவல் அட்மாஸ்பியரிக் பிரஷர் இருக்கக்கூடிய இடத்த எல்லாத்தையும் நான் வந்து கனெக்ட் பண்றேன். அதுக்கு பேர் ஐசோபார். ஓகேங்களா? நாட் ஒன்லி அட்மாஸ்பியரிக் பிரஷர், ஈக்குவல் பிரஷர்னாலே ஐசோபார்ன்னு போடலாம். அப்ப இந்த ஒரு டெர்மையும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சார் டெம்பரேச்சர் எத பொறுத்து வேரி ஆகுது? அந்த நிலநடு கோட்டுல இருந்து மேல போனாலும், கீழ போனாலும் மாறும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நிக்கிற இடத்துல இருந்து ஹைட்டா போக போக மாறும். ஓகேவா? இதையும் வந்து புரிஞ்சுக்கோங்க. சரி டெம்பரேச்சர பொறுத்தவரையும் ரொம்ப பீக்ல போகக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 மணிலேருந்து 4 மணி வரையும். இந்த டைம்ல தான் வந்து என்னன்னா, டெம்பரேச்சர் வந்து பீக்ல இருக்கும். இந்த டெம்பரேச்சர நீங்க வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இருக்கத்திலே வந்து லோயஸ்ட் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாலையில விடியற் காலையில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் இருக்கத்திலே லோயர் டெம்பரேச்சரா நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ஒரு பகுதியில சராசரியான டெம்பரேச்சர் என்ன? சராசரியான மீன் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது 24 ஹவர்ஸ்ல மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஒண்ணு மெஷர் ஆயிருக்கும். டெம்பரேச்சர பொறுத்தவரையும் டிகிரி சென்டிகிரேட், கெல்வின், ஃபாரன்ஹீட்னு சொல்லிட்டு 3 விதமான யூனிட் வந்து இருக்கு. ஓகேங்களா? நீங்க பிசிக்ஸ்க்கான யூனிட்ல வெப்பநிலையில நீங்க வந்து படிச்சிருப்பீங்க பிலிம்ஸ்ல. நீங்க போய் பார்க்கலாம். இங்க பாருங்க. அப்ப மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அண்ட் தென் மினிமம் டெம்பரேச்சர் அந்த 24 ஹவர்ஸ்ல ரீடிங் ஆயிருக்கும் இல்லையா? அந்த 2 டெம்பரேச்சருக்கு இடையில நீங்க வந்து ஆவரேஜ் பார்க்குறீங்க இல்லையா? அதுதான் மீன் டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். மீன் டெம்பரேச்சர். ஓகேவா? மீன் டெம்பரேச்சர். இப்ப அடுத்து வந்து பார்க்குறீங்கன்னா, இந்த கடல் மட்டத்திலிருந்து உயரத்த பத்தி நம்ம வந்து பேசியாச்சு. லாப்ஸ் ரேட் லாப்ஸ் ரேட் லாப்ஸ் ரேட், ரிவர்ஸ் லாப்ஸ் ரேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ரிவர்ஸ் ஆகுறது. சரி ஓகே. டெம்பரேச்சர் வேற ஒரு ஃபேக்டர பொறுத்து மாறுது. எஸ் காலநிலை, வெதர் வேற ஒரு ஃபேக்டர பொறுத்து மாறுது. கடல். கடல்ல இருந்து எவ்வளோ பக்கத்துல இருக்கோம், கடல்ல இருந்து எவ்வளோ தூரத்துல இருக்கோம், அத பொறுத்தும் மாறுது. கடல்ல இருந்து மாறுது. இப்ப நம்ம வந்து கடலுக்கு பக்கத்துல இருக்கோம் சென்னை. மும்பை கடலுக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப கடலுக்கு பக்கத்துல வங்காள விரிகுடா ஒட்டி இருக்கக்கூடிய எல்லாமே, அதாவது கோரமண்டல் கடற்கரை சமவெளி. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, மேற்கு கடற்கரை சமவெளி. இந்த கடற்கரை சமவெளிகள்ல இருக்கக்கூடிய எல்லா சிட்டியுமே கடற்கரை ஓரத்துல வந்து இருக்கு. அப்ப கடற்கரை ஓரத்துல இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. அத வந்து நிலக்காற்று, கடல் காற்றுன்னு சொல்லுவாங்க. லேண்ட் ஃப்ரீஸ் அண்ட் சீ ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து பார்க்கலாம். பகல் டைம்ல லேண்டு தக தக தகன்னு எரியும். அப்படி தக தகன்னு எரியும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய காத்து எல்லாமே வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகும். ஒவ்வொரு பொருளையும் நீங்க ஹீட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? அது வந்து உருகி எலாபரேட் ஆகுமா? எலாங்கேட் ஆகுமா? உருகுமா? ஒண்ணும் இல்லங்க. ஒரு கம்பி எடுத்து போய் ஹீட் பண்ணுங்களேன். அது நல்லா ரெட்டிஷ் கலர் மாரி நல்லா வந்து எலாங்கேட் ஆகும். அதுதான். டெம்பரேச்சர்னால பொருட்கள் வந்து விரிவடையும், எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப கேஸும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆயிட்டுனா லேஸ் ஆயிடும். லேஸ் ஆயிட்டுனா மேல போயிடும். டம்ளர்ல எண்ணெய் இருக்கு, தண்ணி இருக்கு. எண்ணெய் வந்து லேசா இருக்கிறது மேல இருக்கு. தண்ணி வந்து அடர்த்தியா இருக்கு, உள்ள இருக்கு. அதே போல. லேசா இருக்கக்கூடிய அந்த சூடான காற்று எக்ஸ்பேண்ட் ஆகி மேல போகுது. அப்ப அந்த இடத்த ஃபில் பண்ணணும். அப்ப அங்க வந்து என்னன்னா பிரஷர் கம்மி ஆயிடுச்சு. ஆமா. இங்க வந்து என்னன்னா கேஸ் இருந்ததுமா, கேஸ் இருந்தது. இப்ப கேஸ் வந்து இல்ல. அப்ப அங்க வேக்யூம். வேக்யூம்னா என்ன இழுக்கும். ஒண்ணு புரியுதா? வேக்யூம் கிளீனர் அந்த கான்செப்ட் எடுங்க. வேக்யூம்னா இழுக்கும். ஒரு 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 கலன் இல்ல வந்து ஒரு வெசல் வந்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரம் இருக்கு. பாத்திரத்துல இருக்கக்கூடிய காத்தெல்லாம் போயிடுச்சு. இந்த பாத்திரத்துல வந்து காத்தே இல்ல. நெகட்டிவா இருக்கு. காத்தே இல்ல. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா, சுத்தி வேற எங்கேயாவது காத்து இருக்கா? அத புடிச்சு இழுக்கும். அப்ப இங்க என்ன உருவாகுதுன்னா, லோ பிரஷர் உருவாகுது. டெம்பரேச்சர் அதிகமாகி டெம்பரேச்சர் அதிகமாகி அங்க இருக்கக்கூடிய காத்து எவாபரேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகுது. பிரஷர் கம்மியாகுது. லோ பிரஷர் அழுத்தம் குறைஞ்சு குறைந்த அழுத்தம் வந்து உருவாகுது. இப்ப அந்த லோ பிரஷரை ஈக்குவலைஸ் பண்ணணும். அதை குறைக்கணுன்றதுக்காக என்ன ஆகும்னா கடல் இருக்கு இல்லையா? கடல்ல இருந்து காத்தெல்லாம் அப்படியே இங்க வரும். கடல்ல இருந்து காத்தெல்லாம் இங்க வரும். குளிர்ந்த காற்று இங்க வரும். ஓகேவா? அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். குளிர்ந்த காற்று வரும். அப்ப இந்த சைக்கிள் பகல் எப்படி இருக்கா? இரவுல அப்படியே வந்து ஆப்போசிட்டா மாறிடும். இரவுல அப்படியே வந்து ஆப்போசிட்டா மாறும். கடல்ல இருந்து காத்து எல்லாமே வந்து எவாபரேட் ஆகி மேல போகும். அங்க வந்து லோ பிரஷர் உருவாகும். பட் இங்க இருந்து வந்து என்ன ஆகும்னா, நிலத்துல இருந்து காற்று வந்து போகும். அந்த பிரஷரை ஈக்குவலைஸ் பண்றதுக்காக பிரஷர் ஈக்குவலைஸ்ட் ஆகணும். பிரஷர் ஈக்குவலைஸ்ட் ஆகணும். அதுதான். அப்ப கடல்ல கடல் நமக்கு பக்கத்திலே இருக்கு அப்படின்னா, அந்த வெப்பம் இருக்கு இல்லையா? அந்த வெப்பம் பிரஷர். வெப்பத்துக்கும் பிரஷருக்குலாம் வந்து நெறைய தொடர்பு இருக்கு. பாயில்ஸ் விதி நீங்க வந்து பார்த்திருப்பீங்க சயன்ஸ்ல. PV which is equal to nRT.
என்ஆர்டி. ஓகேங்களா? பிரஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இங்க பாருங்க, கடல் பக்கத்துல இருக்கு, கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய சிட்டில இந்த டெம்பரேச்சருடைய சேஞ்சஸ்னால அது வந்து பேலன்சிங்கா இருக்குமான்னு கேட்டா இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் எப்பலாம் சேஞ்ச் ஆகுதோ கடல் காற்று வந்து நம்மள வந்து சமாளிக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஆனா இதுவே டெல்லி நீங்க எடுத்துக்கோங்களேன். டெல்லியில கடற்கரையே இல்ல. இப்ப பாருங்களேன், சமீபத்தில கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சொல்றாங்க? டெல்லி வாழத் தகுந்த இடமாவே வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இருக்கக்கூடிய கவர்ன்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க? லெட்டர் போடுறாங்க. எதுக்காக? செயற்கை மழை பொழிவு வேணும். செயற்கையா மழை பொழிவு வேணும். மழை பெஞ்சது அப்படின்னா, அந்த மாசுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஓரளவு செட்டில் ஆகும். அதுக்கு இன்னொன்னு வந்து இப்ப டெல்லி வந்து ஒரு கடற்கரை ஓரத்துல இருந்தா காற்று மாசே வராது. கம்மியாயிடும். ஓகேங்களா? அப்ப அந்த காற்று மாசு குறைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய வேரியேஷன கம்மி பண்றதா இருந்தாலும் சரி, பக்கத்துல கடல் இருக்கணும். அப்படி கடல் இல்லன்னா, செயற்கை மழைக்காக வந்து என்ன வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து நிலவுது. ஈவன் பாகிஸ்தான் வந்து என்னன்னா, டெல்லிய பார்த்து குற்றம் சாட்டுறாங்க. டெல்லியில வரக்கூடிய மாசுனால, எங்களுக்கு வந்து என்னன்னா, அதிகமான மாசு வந்து வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்ட வந்து வைக்கிறாங்க. இது சமீபத்தில நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். அப்ப கடல்ல இருந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இருக்கமோ, அந்த அளவு காற்று மாசும் அதிகமா இருக்கும். அந்த அளவு டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கும். அந்த டெம்பரேச்சர ஈக்குவலைஸ் பண்ண கடல் காத்து வராது. ஏன்னா தூரமா இருக்கும். அப்ப இது வந்து 3வது பாயிண்ட். அப்ப கடற்கரையிலிருந்து எவ்வளோ தூரம்? இத வந்து புரிஞ்சுக்கோங்க. ஜெனரலாவே நம்ம கிட்ட வந்து என்னன்னா, அ 30, 32 டிகிரி சென்டிகிரேட்னா டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா, 40 டிகிரி செல்சியஸ் வரையும் போகும். ஓகேங்களா? அப்ப கடல் காற்று, நிலக்காற்று. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர்ல ரொம்ப முக்கியமான இன்னொரு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, மலைகள். மலைகள் வந்து ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு இடத்துல வந்து பேரியர் இருக்கு. அததான் ஓரோகிராபிக் பிரெசிபிடேஷன் சொல்லுவோம். பேரியர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேரியர் அதாவது ஒரு தடை. ஒரு மலை இருக்கு. மலை தான் வந்து தடை. இப்ப ஒரு நல்ல ஈரமான காற்று வந்து வருது. அந்த காத்த இந்த மலை வந்து தடுத்து நிப்பாட்டுது. அப்ப காத்து தடுத்து நிப்பாட்டும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மேகம் வந்து குளிரும். எப்படி சார் குளிரும்? காத்து வேகமா வருது. இங்க வந்து அக்குமுலேட் ஆகுது. ஓகேங்களா? ஒண்ணும் இல்லம்மா. காத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து எவாராபரேட் ஆயி மேகமா போகுது. வெப்பமடைந்து மேகமா போகுது, விரிவடையுது. அந்த மேகம் அப்படியே வந்து வருது. இங்க வந்து அக்குமுலேட் ஆகுது. இந்த இடத்துல பெரும்பாலும் வந்து மேல வந்து டெம்பரேச்சர் கம்மின்னு சொன்னோமா, லாப்ஸ் ரேட் கம்பேர் பண்ணுங்க. லாப்ஸ் ரேட் மலைகள் ஏற 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 டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும்னு சொன்னோமா, டெம்பரேச்சர் கம்மியா பிரஷரும் கம்மியா இருக்கும். அதையும் புரிஞ்சுக்கோங்க. பிவி விச் இஸ் ஈக்குவல் டூ என்ஆர்டி பாயில்ஸ் லா. டெம்பரேச்சர் கம்மி, பிரஷரும் கம்மி. பிரஷரும் கம்மி. ஓகேவா? இங்க பூமியில இருக்கக்கூடிய பிரஷர விட, இங்க இருக்கிற அட்மாஸ்பியரிக் பிரஷர விட மேல போக 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 பிரஷர் கம்மியாகும். சரி, இங்க வருவோம். அப்ப காத்து வந்து எவாப்பரேட் ஆயி அப்படியே இங்க வருது. டெம்பரேச்சர் கம்மியாகுது. டெம்பரேச்சர் கம்மியாகுறதால குளிருது. ஆனா இங்க ஒரு மலை இருக்கிறதுனால அந்த குளிர்ந்த காற்றெல்லாம் அக்குமுலேட் ஆகுது. அக்குமுலேட் ஆயி இங்க வந்து மழை பெய்யுது. அப்ப மலைக்கு கீழ இருக்கக்கூடிய மலை அடிவாரங்கள்ல டெம்பரேச்சர்ன்றது கூலிங்கா இருக்கும். அதுவே அந்த மறு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஹீட்டா இருக்கும். அதாவது இது வந்து மழை மறைவு பிரதேசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். மழை மறைவு பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டெம்பரேச்சருக்கு மவுண்டன் நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் தேவை. மவுண்டனா பீடபூமியா தேவை. ஹைட் தேவை. ஓகேங்களா? ஹைட்ட பொறுத்து மாறுது. அதேபோல நம்ம லொகேஷன்ஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து கடக ரேகையில இருக்குமா, மகர ரேகையில இருக்குமா, இல்ல ஈக்குவேட்டர்ல இருக்குமா, இல்ல துருவத்துல இருக்குமா, அத பொறுத்து மாறுது. நம்ம கடலுக்கு பக்கத்துல இருக்குமா, கடலுக்கு தூரத்துல இருக்குமா, அத பொறுத்து மாறுது. ஓகேவா? இதுவும் நல்லா வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி வாங்க. மழை பொழிவு. மழை பொழிவ பொறுத்தவரையும் நம்ம வந்து ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள பத்தி நமக்கே நல்லா தெரியும். அதாவது நீர் வந்து நீராவியாகி மேகமா போயி குளிர்ந்து அந்த பேரியர்ல பட்டு கீழ வந்து என்னன்னா விழும். ஓகேங்களா? இதான் வந்து மழைப்பொழிவு. மழைப்பொழிவ பத்தி நம்ம வந்து பெருசா தேவையில்ல. இந்த மழைப்பொழிவ வந்து நம்ம வந்து ரெயின் கேஜஸ பேஸ் பண்ணி ரெயின் காஜஸ் எவ்ளோ மழை வந்து பேஞ்சிருக்குன்றத இன் டெர்ம்ஸ் ஆஃப் டெப்த். ஓகேங்களா? டெப்த் அந்த ஆழத்த பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். ரெயின் காஜஸ் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெய்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம். சரி இப்ப வாங்க அழுத்தம் அட்மாஸ்பியரிக் பிரஷர். டெம்பரேச்சருக்கும் பிரஷருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு சென்ஸோட பாருங்க. சோ அட்மாஸ்பியரிக் பிரஷர்னா என்ன சார்? அட்மாஸ்பியர்னா வளிமண்டலம். பூமிக்கு மேல வளிமண்டலம் இருக்கு. கடல் சராசரி கடல் மட்டம்னா என்ன சார்? அந்த சராசரி கடல் மட்டத்த தான் 0 டிகிரின்னு சொல்றோம். 0 மீட்டர்ன்னு சொல்றோம். இப்ப நம்ப நம்ப வந்து இருக்கக்கூடிய இடம்ன்றது கடல் மட்டத்திலிருந்து ஒரு 10 மீட்டர் ஹைட்ல இருக்கலாம். அப்ப புரியுதுங்களா? அப்ப சராசரி கடல் உயரம் இருக்கு இல்லையா? அது 0. அந்த சராசரி கடல் உயரம் இருக்கு இல்லையா? அந்த கடல் அலை இருக்கு இல்லையா? இந்த கடல் அலையில மேல வந்து அட்மாஸ்பியர் இருக்குல்ல, வளிமண்டலம் இருக்குல்ல, வளிமண்டலத்த காத்து இருக்குல்ல, நைட்ரஜன், ஆக்ஸிஜன் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த கேஸஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த கடல் மட்டத்துல ஒரு அழுத்தத்த குடுக்குது. அழுத்தம்னா என்ன சார்? அழுத்தம்னா விசை டிவைடட் பை இந்த கடலுக்கான ஏரியா. ஃபோர்ஸ் பை ஏரியா.
ஃபோர்ஸ் பை ஏரியா, இந்த அழுத்தம். அப்ப இது சராசரி கடல் மட்டத்துல வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய வாயுக்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் பை ஏரியா, இதுதான் அட்மாஸ்பியரிக் பிரஷர், வளிமண்டல அந்த அழுத்தம். அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். காற்றின் அழுத்தம் இல்ல அட்மாஸ்பியரிக் அழுத்தம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அட்மாஸ்பியரிக் பிரஷர். இந்த அட்மாஸ்பியரிக் பிரஷர் எப்பவுமே வந்து இதை வந்து பார்ல சொல்லலாம், மில்லி பார். அப்படி பார் இல்லைன்னா வந்து என்னன்னா பாஸ்கல்ல சொல்லலாம், கிலோ பாஸ்கல்ல சொல்லலாம், எந்த யூனிட்ல வேணாலும் சொல்லலாம். 1013.25 அப்படி இல்லைன்னா 1.03 கிலோ பர் சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதுதான் வந்து என்னன்னா அட்மாஸ்பியரிக் பிரஷருக்கான வேல்யூ. பிரஷர் எப்பவுமே கால்குலேட் பண்ண பாதரசம் மெர்க்குரி வச்சு கால்குலேட் பண்ணுவோம். பிரஷர் ஹைட்டு எந்த அளவு ஹைட் இருக்கோ அந்த அளவு பிரஷர் இருக்குன்னு அர்த்தம். எந்த அளவு ஹைட் இருக்கோ அந்த அளவு பிரஷர் இருக்குன்னு அர்த்தம். நீங்க பிசிக்ஸ்ல வந்து படிச்சிருப்பீங்க. பிரஷர் இஸ் நத்திங் பட் ρgh. எந்த அளவு ஹைட் நிக்குதோ அந்த அளவு பிரஷர் இருக்கு. மெர்க்குரியை வச்சு நம்ம வந்து பார்ப்போம். எந்த அளவு ஹைட் இருக்கோ அந்த அளவு பிரஷர் வந்து இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இதுதான் வந்து என்னன்னா அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அட்மாஸ்பியரிக் பிரஷர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். 76 சென்டிமீட்டருக்கு ஹைட்டுக்கு 76 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு 76 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு மெர்க்குரியை வந்து நிப்பாட்டி வைக்கிறீங்க, பாதரசத்தை நிப்பாட்டி வைக்கிறீங்க. அந்த பாதரசம் அந்த கீழே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல எவ்வளவு பிரஷரை கொடுக்குதோ அதுதான் 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர். 76 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்கக்கூடிய மெர்க்குரி. இல்ல 10.3 மீட்டர் ஹைட்டு, 10.3 மீட்டர், மீட்டர்ன்றா ரொம்ப பெருசு. ஓகேங்களா? 76 சென்டிமீட்டர்ன்றது ஆல்மோஸ்ட் வந்து 2.5 அடி. ஆனா நான் சொல்றது 10.3 மீட்டர். மீட்டர் பாருங்க, 10.3 மீட்டர். மீட்டர்ன்றது பெரிய இதுல 1 மீட்டர்னால என்ன 100 சென்டிமீட்டர்ல. அப்ப 10.3 மீட்டருக்கு ஹைட்டா வந்து ஒரு ட்ரம் வச்சிருக்கீங்க, அது ஃபுல்லா தண்ணி ஊத்துறீங்க. அந்த தண்ணி கொடுக்கக்கூடிய பிரஷர் அட்மாஸ்பியரிக் பிரஷர். அப்படி இல்லைன்னா 2 அடி ஹைட்ல ஃபுல்லா மெர்க்குரி வச்சிருக்கீங்க, அந்த மெர்க்குரி கொடுக்கக்கூடிய பிரஷர் அட்மாஸ்பியரிக் பிரஷர். இந்த அட்மாஸ்பியரிக் பிரஷர்ன்றது மேல போக 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 என்ன ஆகுதுன்றதை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. கடல் மட்டத்துல ஜீரோல அட்மாஸ்பியரிக் பிரஷர் இதுதான், மில்லி பார்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே 1 கிலோமீட்டர் மேல போச்சுன்னா பிரஷர் குறையுதா? 2 கிலோமீட்டர் மேல போச்சுன்னா பிரஷர் குறையுதா? 3 கிலோமீட்டர் மேல போச்சுன்னா பிரஷர் குறையுதா? சார் 3 கிலோமீட்டர், இந்த 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 கடல் மட்டத்துல இருந்து 3 கிலோமீட்டர் ஹைட், 4 கிலோமீட்டர் ஹைட், 5 கிலோமீட்டர் ஹைட், பிரஷர் குறையுதா? குறையுதுங்களா? இப்ப ஏரோப்ளேன்ல போறீங்கன்னா ஹைட்ல போறீங்க, பிரஷர் குறையும். ஓகேங்களா? 5 கிலோமீட்டர் ஹைட்னால பிரஷர் வந்து என்ன குறையுது? அட்மாஸ்பியரிக் சுத்தி இருக்கிற பிரஷர் குறையுதுன்னா என்ன? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? பாத்திரத்துல காத்து இருந்தது, போயிடுச்சு. இப்ப பாத்திரம் எம்டியா இருக்கு, பிரஷர் இல்ல, லோ பிரஷர்ல இருக்கக்கூடியது என்ன பண்ணும்? சுத்தி வேற எங்கேயாவது வந்து காத்து இருக்கான்னு பார்த்து இழுக்கும். அப்ப ஏரோப்ளேன்ல போயிட்டே இருக்கும் பொழுது சுத்தி வந்து பாத்தீங்கன்னா வந்து லோ பிரஷர் இருக்கு. ஆனா உங்க உடம்புக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து என்னன்னா நல்ல கரெக்டான பிரஷர்ல வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்ப மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்காகவே காதுகள் வழியா வந்து என்னன்னா காத்து உள்ள போயிட்டு வெளியே வரக்கூடாது. காதுகளுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்புகளும் வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக காதுகளை வந்து என்னன்னா அடைச்சிப்போம் பஞ்சுகளை வச்சு. பிரஷரை பேலன்ஸ் பண்ண விடாம தடுக்கிறோம். பிரஷரை பேலன்ஸ் பண்ண விடாம தடுக்கிறோம். பிரஷர் கம்மியானாலும் பிரச்சனை, பிரஷர் அதிகமானாலும் பிரச்சனை. கடல்ல வந்து என்னன்னா நீங்க வந்து மூழ்குறீங்க, கிட்ட போறீங்க. கடல் மட்டத்துல வந்து என்னன்னா பிரஷர் வந்து இதுதான் அட்மாஸ்பியரிக் பிரஷர். கடல் மட்டத்துல அப்படியே உள்ள போறீங்க, ஆழம் போக 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 பிரஷர் அதிகமாயிடும். ஏன்? கடல் மட்டத்துல காத்து கொடுக்குற பிரஷர் தான் அட்மாஸ்பியரிக் பிரஷர். கடலுக்கு உள்ள போக 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 காத்தோட தண்ணியும் வந்து என்னன்னா உங்களுக்கு பிரஷரை கொடுக்கும். அப்ப இந்த பிரஷர் கொடுக்க அழுத்தமா இருக்கும். நம்ம மேல வந்து ஒரு 10 பேர் வந்து என்ன அடிக்கிற மாதிரி இருக்கும். பிளட் வெசல்ஸ் எல்லாம் வெடிச்சு செதறலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப அதிகப்படியான பிரஷரும் தப்பு, குறைவான பிரஷரும் தப்பு. ஓகே, அப்ப இந்த பிரஷர் டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்றத நம்ம இங்க வந்து பார்க்கலாம். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, லோ பிரஷர், ஹை பிரஷர், அது எல்லாமே இந்த பூமிக்கான அந்த கிடைமட்ட கோடுகள்ல எப்படிலாம் வந்து வேரி ஆகுது அப்படின்றத நம்ம வந்து இங்க வந்து பார்க்கலாம். லோ பிரஷர், ஹை பிரஷர் எல்லாம் வந்து எப்படி வேரி ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இத முதல்ல வந்து இதுதான் வந்து பூமி. இந்த பூமியில இது வந்து ஈக்குவேட்டர்னு சொல்லக்கூடிய கிடைக்கோடு அல்லது இந்த நிலநடுக்கோடு 0 டிகிரி. இதுக்கு மேல போக 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 நார்த், இது கீழே வர சவுத். ஓகேவா? சரி, இதுக்கு மேல 23 டிகிரி போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கடகரேகை. ஓகேவா? கேன்சர் கடகரேகை. அந்த கடகரேகை வெறி இருக்கக்கூடிய அந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் வெறி இருக்கக்கூடிய அந்த ஜோனுக்கு பேரு வந்து என்னன்னா டிராபிக்கல் ஜோன்.
அப்படியே கீழே வந்து பாருங்களேன், கீழே அகைன் 23 டிகிரி வந்து போறேன். அந்த 23 டிகிரி வரை இருக்கக்கூடியதை நம்ம வந்து மகர ரேகைன்னு சொல்லுவோம். கேப்ரிகான், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இது டிராபிக்கல் ஜோன், வெப்பமண்டல பகுதி. வெப்பமண்டல பகுதி. ஓகேவா? வெப்பமண்டல பகுதி. எங்க வெப்பமண்டல பகுதி? இந்த இடம். சார், இந்த இடம் சார். இது 0, இது 0 அப்படியே இருக்கட்டும். 23 டிகிரி நான் இப்ப வரையறேன் பாருங்க, அதுதான். 23 டிகிரி நான் வரையறேன் பாருங்க. அது 30 டிகிரின்னு காட்டியிருக்கு. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 23 டிகிரி இருக்குல்ல, இதுதான். மேலே 23 டிகிரி, கீழே 23 டிகிரி. இந்த பகுதி வந்து என்னன்னா வெப்பமண்டல பகுதி. இந்த பகுதியில காத்து இருக்கும். அந்த காத்துக்கு பேரு வந்து என்னன்னா வியாபார காற்றுகள், ட்ரேடிங் விண்டுன்னு சொல்லுவோம். ட்ரேடிங் விண்டுனா என்ன சார்? இப்ப இந்த பகுதியில வந்து என்னன்னா கடல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரேடிங் விண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து மைக்ரேட் ஆயிக்கலாம். ஆமா, கடல் இருக்குதானே? ஆமா, இந்திய பெருங்கடல் இருக்கா? எஸ். இந்தியா வந்து எப்படி இருக்குமா? இந்தியா எப்படி இருக்கு? எஸ். நம்மளுடைய கடக ரேகையில இந்தியா வந்து இந்தியாவுடைய மையம் வந்து போகும். பார்த்திருக்கோம் இல்லையா? அப்ப இங்க கீழெல்லாம் வந்து என்னன்னா எந்த ஜோன்னா வந்து டிராபிக் ஜோன். அந்த இந்தியாவுடைய அந்த டெக்கான் பிளேட் இருக்கு இல்லையா, பெனிசுலார் பிளேட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா இந்த வெப்பமண்டல பகுதியில இருக்கு. ஓகேங்களா? டெம்பர் ஜோன்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த டிராபிக் ஜோன்ல வந்து இருக்கு. எஸ். இந்தியாவினுடைய இந்த இந்த பகுதி இருக்கு பாருங்களேன். எஸ். இது நான் இங்க வரையறேன். இங்க பாருங்க. எஸ். இந்த இடம் இருக்கு பாருங்க. ஹைலைட் பண்றேன். இந்த இடம் இருக்கு பாருங்க. இல்லனா இந்த ஜோன் இருக்கு பாருங்களேன். இந்த ஜோன் எல்லோயிஸா போறோம் பாருங்க. அப்ப இது இந்தியாவினுடைய டெல்டா அல்லது இந்த பெனிசுலார் பிளேட் எங்க இருக்கு? டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு கீழே இருக்கு. டிராபிக்கல் ஜோன்ல இருக்கு. வெப்பமண்டல பகுதியா இருக்கு. அந்த வெப்பமண்டல பகுதிக்கு கீழே வந்து இந்திய பெருங்கடல் இருக்கு. இங்க வங்காள விரிகுடா இருக்கு. அரபிக் கடல் இருக்கு. இந்த கடற்கரை எல்லாம் இங்க இருக்கு இல்லையா? இங்க வந்து என்னன்னா வியாபார காற்றுகள் வரும். இந்த வியாபார காற்றுகள் எப்படி வருது அப்படின்றத நீங்க வந்து பாருங்க. எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி வருது. இது சுத்தி சுத்தி தான் வரும். ஓகேவா? சுத்தி சுத்தி தான் வரும். இந்த எஃபெக்ட் வந்து என்ன அப்படின்னா காத்து வந்து என்னன்னா இப்படி 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 ஒரு குறிப்பிட்ட லைன்ல வந்து போகாது. அது வந்து எய்தர் ரைட் டர்ன் வலது பக்கமா திரும்பும், இல்ல இடது பக்கமா திரும்பும். வலஞ்சுழியா சுத்தும், அப்படின்னா இடஞ்சுழியா சுத்தும். அதுக்கு காரணம்னா பூமி இருக்குல்ல, பூமி சுத்துறது தான் காரணம். ஓகேவா? பூமி சுத்துறது தான் வந்து காரணம். ஓகேவா? பூமி சுத்துறது தான் வந்து காரணம். அப்ப புரிஞ்சுக்கோங்க. அப்ப இங்க பாருங்க, இந்த பகுதியில எல்லா காற்றுகளுமே இது கிழக்கு, இது மேற்கு. ஓகேவா? இது கிழக்கு, இது மேற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. அந்த கிழக்குல இருந்து மேற்கு வழியா காத்துகள் வந்து போகும். இப்படி போகும். ஜென்டிக்கா இப்படிதான் போகும். இது வியாபார காற்று. நிறைய பாய்மர கப்பல் வச்சிருப்பாங்க பாருங்க. இந்த காத்துடைய டைரக்ஷனை மட்டுமே யூஸ் பண்ணி டிராவல் பண்ணுவாங்க வியாபார காற்றுகள். இந்தியா ஆப்பிரிக்காவோட வந்து ட்ரேட் பண்ணது எல்லாமே பண்டைய காலத்துல இந்த வியாபார காற்றுகளை யூஸ் பண்ணி படகுகள் நாவாய்கள் மூலியமா தான் வந்து போனாங்களாம். வியாபார காற்று, ட்ரேடிங் காற்று. சரி, இது வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஜோன் இருக்குல்ல, இந்த ஜோன் வந்து டெம்பரா இருக்குங்க. டெம்பரேச்சர் அதிகம். ஓகேவா? டெம்பரேச்சர் அதிகம். டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா என்ன நடக்கும்? பேசுவோமா? டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா என்ன நடக்கும்? இந்த ஜோன் நான் சொன்னேன், இந்த ஜோன் அந்த 23 இந்த 23 இந்த ஜோன் டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா என்ன நடக்கும்? டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா என்ன நடக்கும்? டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அங்க இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே எவாபரேட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகி மேல போகும். எக்ஸ்பேண்ட் ஆகி மேல போகும். அங்க பிரஷர் கம்மியாகும். லோ பிரஷர் ஜோன். அதனால தான் எல் 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 எல். அப்ப அங்க லோ பிரஷர் இருக்குன்னா அந்த பிரஷரை பூர்த்தி செய்யறதுக்காக, குறைவான அழுத்தம் இருக்குன்னா அந்த பிரஷரை நல்லிஃபை பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணுன்றதுக்காக வெளியிருந்து காத்து வரும். அப்ப அந்த லோ பிரஷரை பேலன்ஸ் பண்ண வெளியிருந்து காத்து வருது இல்லையா, அதுதான் மழை பொழிவு. லோ பிரஷரை பேலன்ஸ் பண்றதுக்காக காத்து வருது. அந்த காத்துனால இங்க வந்து என்னன்னா மழை பொழிவு நடக்கும். அப்ப இது லோ பிரஷர் ஜோன். டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிற இடத்துல மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது லோ பிரஷர் ஜோன். லோ பிரஷர் ஜோன். டெம்பரேச்சர் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல அது வந்து பிரஷர் வந்து கம்மியாகும். கொஞ்ச நேரத்துல கம்மியாயிடும். அந்த பிரஷர் கம்மியா ஆயிட்ட உடனே மழை பொழிவு நடக்கும். மழை பொழிவு நடக்கும் பேலன்ஸ் பண்றதுக்காக. சரி, அடுத்தது இங்க நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லையா, இந்த இடம். சரி, டெம்பரேச்சர் வந்து அதிகமா இருக்கு. டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால கேஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆன கேஸ் எல்லாம் எவாபரேட் ஆகுது. அது எவாபரேட் ஆகி எங்க போய் அக்குமுலேட் ஆகுதுன்னா இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகுது. எந்த இடத்துல? இந்த இடத்துல பாருங்களேன். இது 23 டிகிரியா? இந்த இடம் 23 டிகிரியா? இதுல இருந்து 30 டிகிரி வரையும்.
இந்த ஜோன்ல போய் வந்து என்னன்னா எல்லாமே அக்குமுலேட் ஆகுது. இங்க இருக்கிற கேஸ் எல்லாம் போய் அக்குமுலேட் ஆகுது. அப்ப அங்க ஆல்ரெடி கேஸ் இருக்கும். இந்த கேஸும் வருது. அப்ப அதிகப்படியான பிரஷர் இருக்கு. ஹை பிரஷர். ஹை பிரஷர். டெம்பரேச்சர் என்னவோ கம்மி தான். அதுதான் வந்து சப்டிராபிக்கல் ஜோன்னு சொல்லுவோம். அங்க டெம்பரேச்சர் என்னவோ கம்மி தான். ஆனா இந்த ஜோன்ல இருந்து வந்த கேஸ் வந்து அங்க அக்குமுலேட் ஆகி பிரஷர் அதிகப்படுத்திட்டு பிரஷர் அதிகப்படுத்துது. அப்ப பிரஷர் அங்க அதிகமா இருக்கிறதுனால அங்க மழைப்பொழிவு நடக்காது. மழைப்பொழிவு நடக்காது. நீங்க பெரும்பாலான உலகத்துல இருக்கக்கூடிய பாலைவனங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் வந்து இருக்கும். பாலைவனங்கள் எல்லாம். ஈவன் இந்தியாவுல இங்க பாருங்க ராஜஸ்தான் பாலைவனம் அங்கதான் இருக்கு. அப்ப நீங்க இன்னொரு கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேங்களா? அப்ப ராஜஸ்தான் பாலைவனம் பாலைவனமாவே இருக்கு சார். அப்ப இந்த இடம்லாம் ஓரளவு செழிப்பா இருக்கே. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் தென்மேற்கு பருவக்காற்று. ஓகேங்களா? தென்மேற்கு பருவக்காற்று சவுத் வெஸ்ட் மான்சூன். இங்கிருந்து போகக்கூடிய அந்த மான்சூன் இங்க வந்து என்னன்னா, இந்த ஹிமாலயனுடைய மலைத்தொடர்ல மோதி ஒரு மழைய வந்து குடுக்குது. அதனால பிரச்சனை இல்ல. இங்க ஏன் மழைய குடுக்க மாட்டேங்குதுன்னா, அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, இந்த ஆரவல்லி மழைத்தொடர். போகக்கூடிய அந்த காத்துக்கு பேரலலா இணையா ஆரவல்லி மழைத்தொடர் இருக்கிறதுனால, இந்த காத்து அந்த மலையில மோதி தான் மழைய குடுக்கணும். அத மாரி ஒரு சினாரியோ இல்ல. பட் இங்க போனீங்கன்னா, இங்க வந்து இமயமலை தொடர் இருக்கிறதுனால, நீங்க அங்க போய் பட்டு மழைப்பொழிவு குடுக்குது. ஈவன் இந்தியாவுல இந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் எங்க இருக்கு அப்படின்னா, சப்டிராபிக்கல் ஜோன்ல இருந்தாலும் கூட சப்டிராபிக்கல் ஓகேங்களா? துணை வெப்பமண்டலம் சொல்லுவோம். மித வெப்பம் இல்ல, துணை வெப்பமண்டலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். துணை வெப்பமண்டல பகுதியில இருந்தாலும் கூட, அது வந்து பாலைவனமா மாறாம இருக்கிறதுக்கு ரீசன் நம்மளுடைய தென்மேற்கு பருவக்காற்றும், அந்த இமயமலை தொடரும் தான். அங்க இமயமலை தொடரும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம் தான். பாலைவனமா மாறியிருக்கலாம். நான் பேசுறது புரியுதா? இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே அக்யூரேட்டா, இதுதானா, இதுதான் கான்செப்டான்னு சொன்னா, இந்த ஜியோகிராஃபிய பொறுத்தவரையும் இது எல்லாமே வந்து டைனமிக் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இயர்ல இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. இதுக்கு இதுதான் ரீசன் அடிச்சு சொல்ல முடியாது. இதுவும் இருக்கலாம். அந்த ஒரு இஃப் கிளாஸ் வச்சும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அப்ப புரிஞ்சுக்கோங்க. நல்லா பாருங்க. ஹை டெம்பரேச்சர் இருந்தது அப்படின்னா, அங்க லோ பிரஷர் உருவாகும். ஓகேவா? அந்த கேஸ் எல்லாம் மேல போயிட்டு, இங்க போய் அக்குமுலேட் ஆகுது. இங்க ஹை பிரஷர் உருவாகுது. ஹை பிரஷர் இருக்கிறதுனால, இங்க மழையெல்லாம் வந்து என்னன்னா பெருசா வந்து இருக்காது. ஓகேவா? அங்க மழை பெய்யணும் அப்படின்னா, அங்க வந்து ஏதோ ஒரு மலைத்தொடர் இருந்து, இந்த டெம்பரல் ஜோன்ல இருந்து ஏதாவது கேஸ் போனா தான் வந்து உண்டு. ஏதாவது வாயு போனா தான் வந்து உண்டு. அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப இது வந்து என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி மாறிட்டே இருக்கு அப்படின்றத இங்க பாருங்க. இங்க பாருங்க. எஸ். திஸ் 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 பேண்ட் வந்து என்னன்னா லோ பிரஷர். அதுக்கு அடுத்த பேண்ட் வந்து ஹை பிரஷர். அதுக்கு மேல வந்து லோ பிரஷர். அதுக்கு மேல வந்து ஹை பிரஷர். எங்கெல்லாம் லோ பிரஷர் இருக்கோ, அங்கெல்லாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எங்கெல்லாம் லோ பிரஷர் இருக்கோ, அங்கெல்லாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல தான் வந்து கீழயும். ஓகேவா? அப்ப இந்த ஜோன வந்து நீங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவும் நம்மளுடைய கிளைமேட்ட எல்லாத்தையும் வந்து மாத்துது. ஓகேங்களா? வெதர், கிளைமேட் எல்லாத்தையும் வந்து என்னன்னா சேஞ்ச் ஆகுது. இன்னொரு இடத்த வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். இந்த வியாபார காற்றுகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த வியாபார காற்றுகள் கிழக்கிலிருந்து மேற்காக போகுது. இங்க பாருங்க. கிழக்கிலிருந்து மேற்கு, கிழக்கிலிருந்து மேற்கு. ஓகேங்களா? இப்படிதான் போகுது. இது சம்டைம் டைரக்ஷன மாத்திக்கலாம். 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 8 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, எப்பயாவது ஒரு வாட்டி மாத்தலாம். அதுதான் எல் நினோ எஃபெக்ட். அது ரொம்ப மோசம். அந்த எஃபெக்ட்ட பத்தி நம்ம வந்து பேசலாம். பட் இது போல வந்து என்னன்னா, காத்துடைய டைரக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஆனா, சரிங்க சார். இது வந்து ஏன் வந்து என்னன்னா, இப்படி சுழற்சி போகுது? சுழற்சி ஏன் போகுது? ஓகேவா? இப்படி சுழற்சி போக போக பாருங்களேன். அப்ப இந்த வட அரைக்கோளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கிளாக் வைஸ்ல சுத்துற மாரி வந்து இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல வந்து சுத்துற மாரி இருக்கு. எதுக்காக வந்து சுழற்சி வந்து போகுது அப்படின்னா, பூமியுடைய சுழற்சி இருக்குல்ல, அந்த சுழற்சிக்கான எஃபெக்ட் தான் வந்து இது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். பூமிக்கான சுழற்சிக்கான எஃபெக்ட் தான் இது அப்படின்றத நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? அப்ப புரிஞ்சுக்கோங்க. அழுத்தத்த பேஸ் பண்ணி பாருங்க. லோ பிரஷர் எங்க வரும்? ஹை பிரஷர் எங்க வரும்? லோ பிரஷர் இருக்கக்கூடிய ஜோனு டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கும். அதே ஜோன்ல மழையும் பெய்யும். ஏன்னா லோ பிரஷர். டெம்பரேச்சரும் அதிகமா இருக்கும். ஓகேவா? டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். மழையும் பெய்யும். ஓகேவா? அப்ப டெம்பரேச்சரே வந்து இல்லாத இடத்துல, பனிகள் இருக்கக்கூடிய இடத்துல மழை பெய்யணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் அங்க வந்து என்ன ஹை பிரஷர் இருக்கு. ஓகேவா? ஹை பிரஷர் இருக்கு. நெறைய பிரஷர் வந்து என்ன அக்குமுலேட் ஆகுது. ஓகே, ஓகே. லோ பிரஷர், ஹை பிரஷர் இதெல்லாம் நம்ம வந்து எப்படி வந்து
நம்ம வந்து சொல்லணும் அப்படின்றத பார்க்குறோம். இந்த இந்த ப்ரெஷர தான் சொல்றதுக்காக நம்ம வந்து ஒரு பதிவுத்தாள், பேரோகிராம் சொல்லக்கூடிய அந்த பதிவுத்தாள நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். ஏரோப்ளேன்ல போக 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 நம்ம காதுகள வந்து பஞ்சு வச்சு அடைச்சுக்கிறோம். அதையும் வந்து சொல்றாங்க. சரி ரைட்டு. மழைய பொறுத்தவரை 3 வகையா வந்து நமக்கு வந்து மழைப்பொழிவு வந்து கிடைக்கும். ஒண்ணு கன்வென்ஷனல், இன்னொன்னு வந்து ஃப்ரான்டல் அல்லது சைக்ளோனிக், இன்னொன்னு ஓரோகிராபிக் பிரெசிபிடேஷன். மழை இருக்குங்க. மலை மேல பட்டு தடுத்து குளிர்வித்து மழைய தருது அப்படின்னா, கண்டென்சேஷன் ஆகி நமக்கு வந்து மழைய குடுக்குது அப்படின்னா, அது ஓரோகிராபிக் பிரெசிபிடேஷன்ஸ். அதுல நோ டவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பச்சலன மழைப்பொழிவு. இப்ப நம்ம வந்து கடல் காற்று, நிலக்காற்றுன்னு கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா? லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ்ன்னு அதே கான்செப்ட் தான். ஆமா. நீங்க மழை நெறைய வெப்பம் ஓகேங்களா? ஒரு கோடை காலத்துல, ஒரு சம்மர் சீசன்ல நெறைய டெம்பரேச்சர் வருது. இந்த டெம்பரேச்சர்னால கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எவாபரேட் ஆகுது. ஓகேவா? எவாபரேட் ஆகுது அப்படின்னா, அப்ப லோ பிரஷர் இருக்கு. பக்கத்திலேயே வந்து கடல் இருக்கு. அந்த கடல்ல இருந்து என்னன்னா குளிர்ந்த காற்று வந்து இங்க வந்து இந்த பிரஷர வந்து ஈக்குவலைஸ் பண்ணும். எப்பலாம் லோ பிரஷர் இருக்கோ அப்பலாம் மழை பெய்யும். இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒரு தம்ப் ரூல் போல. அப்ப இங்க இங்க கடல்ல இருந்து வந்து என்னன்னா ஒரு குளிர்ந்த காற்று வந்து இங்க வந்து என்னன்னா மேகமா மாறி வந்து மழைப்பொழிவ வந்து குடுக்குது. அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இது வெப்பச்சலனத்தால உருவாகுது. வெப்பச்சலனம், வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கடத்தல். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா கண்டக்ஷனா, கன்வெக்ஷனா, ரேடியேஷனா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது வந்து என்ன கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்னா என்ன? கன்வெக்ஷன்னா திரவம். திரவத்துல வந்து என்னன்னா வெப்பம் எப்படி மாறுது? அதுதான் வந்து கன்வெக்ஷன். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு. தண்ணீல வந்து பார்த்தீங்கன்னா, அடியில ஹீட்டா இருக்கக்கூடிய தண்ணி மேல வரும். மேல குளிர்ந்த தண்ணி கீழ போகும். ஓகேவா? கண்டக்ஷன்ஸ். சார் கன்வெக்ஷன். இப்ப மெழுகு வந்து நம்ம வந்து ஏத்தி பிடிக்கிறோம். தலைகீழ பிடிச்சாலும் வந்து மெழுகு மேல் நோக்கி எரியுது இல்லையா? கன்வெக்ஷன்ஸ். ஏன்னா புடிச்ச உடனே சுத்தி இருக்கக்கூடிய காத்தெல்லாம் வந்து என்னன்னா, வெப்பமாகுது, ஹீட் ஆகுது, எவாபரேட் ஆகுது. அங்க ஒரு லோ பிரஷர் வருது. அந்த லோ பிரஷர பேலன்ஸ் பண்ண சுத்தி இருக்கக்கூடிய காத்தெல்லாம் அங்க வருது. அங்க வெற்றிடம் வருதா? அப்ப சுத்தி இருக்கக்கூடிய காத்து வருது. அந்த காத்து வந்தாலுமே வந்து உடனே எரியுது. டென்சிட்டி கம்மியாகுது. விரிவடையுது, மேல போகுது. அதனால தான் நீங்க அந்த மெழுக நீங்க தலைகீழ புடிச்சாலும், அந்த காத்து வந்து மேல போகுது, வந்து மேல போகுது. இது கன்டினியூஸா நடக்கிறதுனால மெழுகு மேல் நோக்கியே எரியுது. எல்லா காத்தும் மேல் நோக்கியே போகுது இல்லையா? மெழுகு மேல் நோக்கியே எரியுது. ஓகேவா? கன்வெக்ஷனுக்கு இது போல நெறைய எக்ஸாம்பிள் வந்து இருக்கு. சரி வாங்க. அதுதான். அப்ப அதே ப்ராசஸ் தான். இங்க வந்து சூடான காத்து எரியுது. சூரியனால மேல போகுது. சூரியனால எரிஞ்சு மேல போகுது. அப்ப இந்த இடத்த வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக கடல்ல இருந்து காத்து வந்து வருது. அது இந்த இடத்த வந்து பேலன்ஸ் பண்ணுது. இது வந்து வெப்பச்சலனம். இந்த சலனத்தினால மழை பெய்யுது. இது ரொம்ப மினிமம் மழை. ரொம்ப வந்து டெம்பரரியா பெய்யக்கூடிய மழை. 4:00 ரெயின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா 4 மணிக்கு தான் வந்து டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும்னு நம்ம வந்து பார்த்தோம். 2 டூ 4. அப்ப 4:00 ரெயின் அப்படின்னு சொல்றதுக்கான இது வந்து இதுதான். ஓகேவா? எஸ் 4:00 ரெயின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூறாவளி மழைப்பொழிவு. சூறாவளி மழைப்பொழிவு அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த பருவ காலங்கள் தான். ஓகேங்களா? அந்த குளிர் மற்றும் அந்த டெம்பரேச்சர் அண்ட் பிரஷர் இந்த வேரியேஷன பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வரக்கூடிய ஒண்ணு தான் சூறாவளி மழைப்பொழிவு. இது மழை தடுப்பு மழைப்பொழிவுன்றது என்னன்னா, மழை வந்து என்னன்னா, அந்த குளிர்ந்த காற்ற வந்து தடுத்து நமக்கு வந்து மழைய வந்து குடுக்குது. அதுதான் மழை தடிப்பு மழைப்பொழிவு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அந்த மவுசின் ராம் ஓகேங்களா? இது பூர்வாஞ்சல் மலையில ஓகேவா? காத்து வந்து மோதக்கூடிய இடத்துல தான் வந்து என்னன்னா, அதிகமான மழை வந்து இருக்கு. அதான் வந்து மவுசின் ராம். இந்தியாவிலேயே அதிக மழை பெறக்கூடிய இடம் வந்து இதுதான். ஸோ இதுலயே வந்து காத்து மோதாத பக்கம் இருக்குல்ல, காற்று மோதாத பக்கம் ஓகேவா? இந்த லீவர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லீவர்ட் சைடு காற்று மோதும் பக்கம் விண்வர்ட் சைடு. காற்று மோதாத பக்கம் வந்து லீவர்ட் சைடு. இந்த லீவர்ட் சைடுல வந்து என்னன்னா, மழை பெருசா இருக்காதுங்க. ஒண்ணும் இல்லங்க. இந்த கேரளாவுல பார்த்தா மழை நெறைய இருக்கும். ஆனா கோயம்புத்தூர்ல மழை வந்து கம்மியா இருக்கும். இது வந்து என்னன்னா காற்று மோதக்கூடிய பக்கம். இது காற்று மோதாத பக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஷில்லாங்ல அதாவது காற்று மோதாத லீவர்ட் சைடுல மழை வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்ப மழை பொழிவ வந்து என்னன்னா, இது மாரி 3 விதமா நம்ம வந்து பேசலாம். சரி வாங்க. இந்த சீசன்லாம் மாறுது இல்லையா? இப்ப நம்ம அத பத்தி தான் பார்த்தோம். பேண்ட் விட்த் பார்த்தோம். அங்க வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோ பிரஷர் அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய பூமத்திய ரேகையில ஆரம்பிச்சு அந்த கேன்சர் அண்ட் தென் கேப்ரிகான் இது 2த்துக்கு இடையில கடகம், மகரம் இது 2த்துக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஜோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹைலி டெம்பரேச்சர் சோ தட் அதே போல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால லோ பிரஷர் இன்டியூஸ் ஆகுது. அப்படின்லாம் நம்ம வந்து பார்த்தோம். இப்ப இந்த கான்செப்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அட்சரேகை, தீர்க்க ரேகை எதுக்காக யூஸ் ஆகுதுன்றத புரிஞ்சுக்கோங்க. பூமிய சுத்தி நம்ம வந்து வெர்டிகலா லைன் வரையறோம் அப்படின்னா தீர்க்க ரேகை. ஹரிசாண்டலா போகுதுன்னா அட்சரேகை. ஒரு கிராஃப் போல தான். சார் இந்த தீர்க்க ரேகைய பொறுத்தவரையும் டைம் சார், டைம். பூமி வந்து இப்ப தன்னைத்தானே சுத்துதுல, தீர்க்க ரேகைய பொறுத்தவரையும் இரவு, பகல் மாறி மாறி வருது. டைம்
அந்த ஒரு நாளுக்குள்ள டைம் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? இரவு பகல் வரத்த நம்ம வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? இல்ல எத வச்சு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த தீர்க்க ரேகைகள வச்சு நம்ம சொல்லுவோம். லாங்கிட்யூட வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். ஆமா. கிரீன்விச் டைம் அதெல்லாம் வந்து என்னன்னா லாங்கிட்யூட வச்சு நம்ம வந்து சொல்லுவோம். இதுவே சீசன் சேஞ்சஸ் ஆகறத நீங்க வந்து என்னன்னா அட்சரேகைய வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ஈக்வேட்டர், கேன்சர், கேப்ரிகான் இத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? பார்க்கலாமா? பார்க்கலாமா? எஸ். பாருங்க. சார் இந்த 2 டயகிராம வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 டயகிராம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 2டே 2 டயகிராம். இந்த பூமி வந்து என்னன்னா தன்னுடைய ஆக்சிஸ்ல 23 டிகிரி வந்து என்னன்னா இப்படி டில்ட் ஆயிருக்கு. சாஞ்சுட்டு இருக்கு. இப்படி சாஞ்சுட்டு இருக்கு. இந்த மைய பகுதியில வந்து போகுது அப்படின்னா வந்து என்னன்னா, அது வந்து பூமத்திய ரேகை, ஈக்வேட்டர். மேல போகுறது கடக ரேகை, கேன்சர். கீழ போறது கேப்ரிகான். ஓகேவா? மகர ரேகை. ஓகேவா? இந்த கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் எல்லாமே வந்து என்னன்னா, ஒரு 21, 22, 23 இத மாரி வந்து டேட்ட வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 22 சார் டிசம்பர் 22ல என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய சூரிய கதிர்கள் தென் அரைக்கோளம், சவுத் சவுத்ல இருக்கக்கூடிய பாதி பிளேஸ். இதுலலாம் வந்து விழுது. அதிலயுமே ஸ்பெசிஃபிக்கா எங்க விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கேப்ரிகான்ல மகர ரேகையில விழுது. அப்ப சூரியனுடைய செங்கதிர்கள் அதோடைய உச்சி வெயில் சொல்லக்கூடிய ஸ்ட்ரெயிட் ரேஸ் வந்து எங்க வந்து விழுது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய மகர ரேகை கேப்ரிகான்ல விழுது. அப்ப ஸ்லைடிங் ஸ்லைடிங் அப்ப ஸ்லாண்டிங் ரேஸ் வந்து எங்க வந்து விழுதுன்னா, மேல இருக்கக்கூடிய வட துருவத்துல. ஈவன் ஸ்லாண்டிங் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்வேட்டர் மேல இருக்கக்கூடிய கேன்சர் இது எல்லாமே வந்து ஸ்லாண்டிங் ரேஸ்ல விழுது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது இப்படி டில்ட் ஆகறதுனால ரொம்ப தூரம் டிராவல் பண்ற மாரி இருக்கும். அதனால அங்கெல்லாம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். எஸ். இந்தியா எங்க சார் இருக்கு? இந்தியாவுடைய லொகேஷன் எங்க இருக்கு? பாருங்க. கம் ஆன். இந்தியாவுடைய லொகேஷன் பாருங்களேன். இந்தியாவுடைய லொகேஷன் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திருக்கோம் இல்லையா? எங்க 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 எங்க? இங்க பாருங்க. எக்ஸாக்ட்டா எக்ஸாக்ட்டா இது இங்க பாருங்க. நிலநடுக்கோட்டுக்கு மேல ஓகேங்களா? ஈக்வேட்டருக்கு மேல ஈக்வேட்டருக்கு மேல 8 டிகிரி 4 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து போகுது 37 டிகிரி 6 நிமிஷம். இப்ப இதுக்கு நடுவுல தான் வந்து கேன்சர் வரும். 23 டிகிரி கடகரேகை வந்து வரும். அப்ப இந்தியான்றது இந்தியாவினுடைய வடபகுதி கடகரேகைக்கு மேலேயும் இந்தியாவுடைய தென்பகுதி பெனிசுலா பிளாட்டின்னு சொல்லக்கூடிய இந்த தென்பகுதின்றது அந்த கடகரேகைக்கு கீழே வந்து வரும். இத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆக மொத்தம் இந்தியான்றது நிலநடுக்கோட்டுக்கு மேல போயிடும். ஈக்வேட்டருக்கு மேல போயிடும். ஈக்வேட்டருக்கு மேல போயிடும். அப்ப நீங்க பாருங்களேன் அந்த டிசம்பர் பிக்சர் போய் பாருங்களேன். டிசம்பர் பிக்சர் அப்படியே பாருங்க. டிசம்பர் பிக்சர் பாருங்க. அந்த டிசம்பர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஈக்வேட்டருக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே கதிர்கள் வந்து எப்படி போகுது அப்படின்னா ஸ்லைடிங்கா போகுது. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகுது. அப்ப டெம்பரேச்சர் கம்மியா இருக்கு. அப்ப நம்மளுடைய இந்தியான்றது இந்த கடகரேகைக்கு கீழ இருக்கக்கூடிய தென்னிந்தியா, கடகரேகைக்கு மேல இருக்கக்கூடிய வட இந்தியா. அப்ப இந்த டிசம்பர் மாசம்லாம் வந்து பயங்கரமான குளிர்காலமா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. குளிர்காலம் குளிர்காலம். அதுவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டேட் ஆயி, ரொட்டேட் ஆயி, ரொட்டேட் ஆயி இங்க வந்து நிக்குது. ஜூன் மாசத்துல நிக்குது. மே, ஜூன். அந்த கோடைக்காலம். அந்த அந்த சீசன்ல வந்து நிக்குது. அப்படி அந்த சீசன் வரும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். சூரியனுடைய அந்த ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடிய ரேஸ் ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடிய ரேஸ் இந்த பூமிக்கான கடகரேகையில வந்து விழுது. சார் ஒண்ணும் இல்ல சார். ஒரு ஸ்கேன் பண்றீங்க. கீழ இருக்கிறது மகர ரேகை, மேல இருக்கிறது கடக ரேகை. அப்படியே வந்து என்னன்னா ஸ்கேனர் அப்படியே ஸ்கேன் பண்ற மாரி, அப்படியே சூரியனுடைய கதிர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரேட் ஆகுது. ஆமா. இங்க வந்து என்னன்னா மகர ரேகையில இருந்தது. ஓகேங்களா? கேப்ரிகான்ல இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரேஸ் எல்லாம் அப்படியே வந்து என்னன்னா, இது சுத்த, 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 சுத்த இது சுத்த, 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 சுத்த சரிங்களா? இது அப்படியே டிராவல் பண்ண, பண்ண, பண்ண வந்து எப்படி மாறுது அப்படின்னா, அந்த ரேஸ் வந்து கடகரேகைக்கு போகுது. கடகரேகைனா மத்திய பகுதி. இந்தியாவுடைய சென்டர் லைன் வந்து என்ன அடிக்குது. ஓகேவா? எந்த டைம்ல? இந்த ஜூன் 21 ஜூன் 21 அந்த அந்த சென்ட்ரல் லைன்ல வந்து அடிக்குது. ஓகேவா? புரியுதா? அப்ப கரெக்ட்டா அந்த ஈக்வேட்டர்ல எப்போ வந்து பாஸ் ஆகும்னா, அதுதான் வந்து இந்த இந்த ஸ்டேஜஸ். அதான் வந்து இந்த ஸ்டேஜ். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல வட அரைக்கோளம் இருக்கு இல்லையா? நார்த்தன் ஹெமிஸ்பியர் ஆர்க்டிக் துருவம். இந்த ஆர்க்டிக் துருவம் இது வந்து என்னன்னா அண்டார்டிக் துருவம். ஓகேவா? கீழ கீழ இருக்கக்கூடிய தென் துருவம். இந்த தென் துருவத்துல தான் வந்து என்னன்னா, சூரியன் வந்து என்னன்னா அதிகமா வந்து விழறதுனால, இங்க தான் நீண்ட ஒரு பகல் வந்து இருக்கும். நீண்ட பகல். இங்க தென் துருவத்துக்கு. ஆனா வட துருவத்துக்கு அப்படி இருக்காது. இதுக்கு அப்படியே வந்து உல்டாவா இங்க வந்து இருக்கும். ஓகேவா? உல்டாவா இருக்கும். அப்ப சம இரவு, சம பகல் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கக்கூடிய காலம். மேலே இருக்கக்கூடியது, இங்க கீழ இருக்குது. சம இரவு, சம பகல். எங்க அதிகமா வந்து சூரியன் இருக்கோ, அது வந்து எங்க அதிகமா வந்து சூரியன் வந்து படுதோ, அது வந்து நீண்ட டே, நீண்ட காலம். அத வந்து குறிக்கும். ஓகேங்களா? அப்ப இத பேஸ் பண்ணி லைட்டா வந்து பார்த்து வச்சுக்கோங்க போதும். அப்ப சூரியன் இந்த லைன்ஸ்க்கு ஏத்த மாரி மாறிட்டே இருக்கு. டிராவல் ஆயிட்டே இருக்கு. ஆக மொத்தம் எது எப்படியா இருந்தாலும், இந்த சூரியனுடைய கதிர்கள்
மகர ரேகைக்கும் கடக ரேகைக்கும் இடையில தான் நேரடியா வந்து விழும். நேரடியா போய் அடிக்கிறது இந்த 2 இடத்துல தான். ஒண்ணு கடக ரேகை, இன்னொன்னு மகர ரேகை. இது 2த்துல தான் நேரடியா போய் விழும். அதனால தான் இந்த ஜோன் வந்து என்னன்னா ஹை டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஜோன், லோ பிரஷரா இதே ஜோன் தான் வந்து மாறும். இங்க தான் வியாபார காற்றுகளும் போகும். ஓகேங்களா? ட்ரேடிங் விண்டும் வந்து என்னன்னா டிராவல் பண்ணும். அந்த ட்ரேடிங் விண்ட் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் நோக்கி வந்து என்ன போகும். புரிஞ்சுக்கோங்க சார். சீசன் சார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீசனும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சீசனும் ஒண்ணுதான், ஆல்மோஸ்ட் ஒண்ணுதான் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீசன், இந்தியாவில் இருக்கக்கூடிய சீசன் 4 சீசன். ஒன்னு குளிர்காலம், இன்னொன்னு கோடைக்காலம், இன்னொன்னு தென்மேற்கு பருவகாலம், இன்னொன்னு வடகிழக்கு பருவகாலம். குளிர்காலத்தை பொறுத்தவரை ஜனவரி டு பிப்ரவரி, கோடை காலத்தை பொறுத்தவரை மார்ச் டு மே, தென்மேற்கு பருவக்காற்று ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் டு டிசம்பர். இதுதான் வந்து பருவகாலத்துக்கான அந்த லிஸ்ட். இதுல குளிர்காலம் குளிர்காலம் பாருங்க, ஜனவரி டு பிப்ரவரி. நம்ம இப்பதானங்க பார்த்தோம், ஜனவரி டு பிப்ரவரி குளிர்காலம் இப்பதானே பார்த்தோம். எங்க பாருங்க, இங்க பாருங்க, இது 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 வந்து அப்ராக்சிமேட்லி டிசம்பர் அப்படியே லைட்டா வந்தா ஜனவரி. அப்ப எப்படி ஜனவரி வந்தாலுமே இந்த சூரிய கதிர்கள் ஈக்வேட்டர் வரையும் வருமானம் கூட தெரியாது. ஏன்னா இது வந்து என்னன்னா இப்ப மகர ரேகையில இருக்கு. இது ஈக்வேட்டர், இது மகர ரேகை, இது கடக ரேகை. இது கேன்சர், கேப்ரிகான், இது வந்து என்ன ஈக்வேட்டர். இது நம்ம அடுத்தது, அதாவது இப்ப டிசம்பரா, ஜனவரி போனா கூட இந்த சூரியனுடைய நேரடி வெளிச்சம் மகர ரேகையில இருந்து கொஞ்சம் மேல வரலாம். ஓகேவா? ஆனா ஈக்வேட்டர்ல வருமானு கூட வந்து என்ன நம்மளால வந்து சொல்ல முடியல அக்யூரேட்டா. அப்ப நமக்கு என்ன தெரியுது, நம்ம இந்தியான்றது இங்க இருக்கு. கேன்சர் கீழே வந்து என்னன்னா தென்னிந்தியாவும், அதுக்கு மேல வந்து என்னன்னா வட இந்தியாவும் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல சாய்வான கோணங்கள் தான் வருது. அப்ப குளிர்காலம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. குளிர்காலம் அதான் இங்க சொல்றாங்க, குளிர்காலம். ஓகேவா? இன்னொரு வந்து நீங்க வந்து நீலகிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல 0 டிகிரி சென்டிகிரேட் கூட இருக்கும். சில இடங்கள்ல சில நேரங்கள்ல 5 டிகிரி சென்டிகிரேட்டை விட கம்மியாவும் இருக்கும். ஓகேவா? சோ இதுதான். அப்ப நல்ல குளிர்காலம் தமிழ்நாட்டுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி இந்த டைம் பீரியட் தான். அதுக்கு காரணம் இந்த கிராஃபை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மேப்பை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்தியாவினுடைய அமைவிடத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுவும் அதையும் புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்தியாவினுடைய அமைவிடமும் இந்த கிராஃபையும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? அப்ப புரியுதா? குளிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா கோடைக்காலம். நீங்க கோடை காலத்தை பொறுத்தவரை மார்ச், ஏப்ரல், மே. சார் மார்ச், ஏப்ரல், மே எல்லாம் எங்க சார் வருது? இங்க நீங்க பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன். சோ இது வந்து அப்ராக்சிமேட்லி ஜூன். ஓகேவா? மார்ச், ஏப்ரல், மே. ஓகே, இந்த மார்ச்ல ஸ்டார்ட் அது ஏப்ரல், மே. இந்த ஏப்ரல், மே. சோ இந்த 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 டிசம்பர் மந்த்ல மகர ரேகையில இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் ஆகி அது வந்து எங்க வரும் அப்படின்னா கடகரேகைக்கு வரும். கடகரேகைக்கு எப்ப வரும் அப்படின்னா ஜூனுக்கு வரும். அப்ப மார்ச், ஏப்ரல்லாம் வந்து ஒரு ஒரு மிட் ஜோன். ஓகேங்களா? மிட் ஜோன். அப்ப இந்த லைன் வந்து எங்க வந்து விழலாம் அப்படின்னா ஒரு பூமத்திய ரேகை, அந்த பூமத்திய ரேகைக்கு மேல போய் விழும். ஓகேவா? இந்த 23.5 டிகிரில போய் விழும். ஓகேவா? அதனாலதான் இந்த வெயில் காலத்துல பர்டிகுலரா சவுத் இந்தியா ரொம்ப வந்து பீக்ல இருக்கும். ஏன்னா டைரக்டா உச்சி வெயில் வந்து அடிக்கும். எங்க உச்சி வெயில் வந்து அடிக்கும். ஏன்னா இந்த 23.5 டிகிரி இந்த இடத்துல டைரக்டா வந்து அடிக்க போற அந்த காலம். அதான் இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. கோடை காலத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. பாருங்க, கோடை காலம் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா செங்குத்து கதிரானது தென்னிந்தியாவில், சவுத் இந்தியாவில் தான் டைரக்டா விழும். ஓகேவா? ஏன்னா எப்படி பார்த்தாலும் அந்த டைரக்டா வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் ரேஸ்ன்றது கடகரேகை கேன்சரை தாண்டி மேல போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதோடைய லிமிட் கேன்சர் டு கேப்ரிகான், இதுதான் அதுக்கான லிமிட். அதை தாண்டி போகாது. அப்ப பூமத்திய ரேகைக்கு மேல கடகரேகைக்கு கீழே தென்னிந்தியா இருக்கு. இந்த இடத்துலதான் வந்து டைரக்டா விழும். அப்ப வட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தென்னிந்தியாவில வெப்பநிலை அதிகமா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. எது அப்படின்னா இந்த கோடைக்காலம். பட் இந்த கோடை காலத்துல கூட அங்கங்க வந்து சின்ன சின்ன முன்பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பருவமழைக்கான ஒரு துவக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று. தெற்கு மேற்கு, அப்ப தென்மேற்கு, இது தெற்கு, இது மேற்கு, அப்ப தென்மேற்கு. அப்ப தென்மேற்கு பருவக்காற்று இங்க இருந்து போகுது. அப்ப இங்க இருந்து போகுது அப்படின்னா இங்க ஹை டெம்பரேச்சரா உருவாகி இந்த டெம்பரேச்சர் மூலியமா இந்த இடங்கள்ல இந்த டெம்பரேச்சர் மூலியமா லோ பிரஷர் வந்து கிரியேட் ஆகி இருக்கலாம். அப்ப அந்த லோ பிரஷரை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தென்மேற்கு பருவக்காற்று இங்க இருந்து டிராவல் ஆகுது. எந்த மாசம் பாருங்களேன், மார்ச் டு மே மாதம். அப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துக்கு வாங்க, இங்க வாங்க. இது வந்து என்ன? இது வந்து மார்ச், இது ஜூன். அப்ப மார்ச் டு ஜூன். ஓகேவா? அப்ப இது போல ஒரு ரீஜன். ஓகேங்களா? இது போல ரீஜன்ல நான் வந்து என்ன சொல்றேன், ஆல்மோஸ்ட் இந்தியாவில கோடைக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கோடை காலத்துல ஸ்ட்ரெயிட்டா வரக்கூடிய ரேஸ் வந்து என்னன்னா இந்த சவுத் இந்தியாவிலையும்
அதுல இன்க்ளைன்டு லைன்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா இந்த நார்த் இந்தியாவில போய் அடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆக மொத்தம் இந்த 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 டைம் பீரியட்ல இந்தியா அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் வெப்பமா தான் வந்து இருக்கு. ஓகேவா? வெப்பமா இருக்கு. இப்ப அத பேஸ் பண்ணி நீங்க வந்து பாருங்களேன். அத பேஸ் பண்ணி பாருங்களேன். இந்த ஜனவரி, பிப்ரவரி மாதங்கள்ல சூரியனுடைய செங்குத்து சாரி இந்த இடம். தென்மேற்கு பருவக்காற்று பாருங்களேன். மார்ச் டூ மே இதுல சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் வட இந்திய நிலப்பரப்புகளில் அதிகமாகிறது. ஓகேங்களா? சோ செங்குத்து கதிர்களால வட இந்திய பகுதி இந்த டைம் பீரியட் பாருங்க மார்ச் டூ மே. மார்ச் டூ மே இந்த இடம். ஓகேவா? இந்த இந்த ஜோன். இந்த ஜோன். ஓகேவா? இந்த ஜோன்னால என்ன ஆகுதுன்னா, தென்மேற்கு பருவக்காற்ற பத்தி பார்க்கிறோம். இந்த ஜோன்னால இந்த டைம் ஜோன்ல என்ன ஆகுது அப்படின்னா, சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் இங்க தான் வந்து வரும். பட் இருந்தாலும் இந்த இந்த காத்து வந்து மூவ்மெண்ட்லயே வந்து இருக்கு நம்ம வந்து சொல்றோம்ல. இதனால பெரும்பாலுமே வந்து இந்தியாவுல இந்த ஜோன் அதாவது இந்த 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 பெனிசுலார் பீடபூமிக்கு மேல இருக்கக்கூடிய ஜோன் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, எவாப்பரேஷனும் வந்து நல்லாவே வந்து நடக்குது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நெறைய மவுண்டன் வந்து ரீஜன் வந்து இருக்கு. இங்கேயும் வந்து என்னன்னா மவுண்டன் ரீஜன் வந்து இருக்கு. ஓகேவா? அப்ப ஆக மொத்தம் இந்தியாவுல இந்த மத்திய பகுதிக்கு மேல இல்ல மத்திய பகுதியில இருந்தே ஸ்டார்ட் ஆகி பார்க்கும்போது, பெரும்பாலான பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோ பிரஷர் கிரியேட் ஆயிடும். அந்த லோ பிரஷர வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக காத்து வந்து இங்கிருந்து போகுது. இதுதான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று. இந்த தென்மேற்கு பருவக்காற்ற இந்த கேரளாவுல இருக்கக்கூடிய இந்த இந்த பெல்ட் ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஃபுல்லா வந்து தடுத்து இங்க நெறைய மழை பொழிவ தருது. அப்ப இந்த இந்த தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, மழைப்பொழிவு இருக்கான்னு கேட்டா இருக்காது. ஏன்னா, தமிழ்நாட்டுல பெரும்பாலான பகுதி மழை மறைவு பிரதேசம். மழை வந்து பெருசா வந்து இருக்காது. ஓகேங்களா? மழை மறைவு பிரதேசம் அப்படின்னு இருக்கு. அப்ப இது ஃபுல்லாவே வந்து என்னன்னா, கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. அதேபோல இந்த விங்கு வந்து என்னன்னா 2ஆ பிரியும். 2ஆ பிரிஞ்சு வங்காள விரிகுடா வழியா போய், இங்க இருக்கு இல்லையா இமயமலை தொடர் வந்து என்னன்னா கிழக்கு நோக்கி வந்து இருக்கு இல்லையா? அங்க அங்க போய் 2மே மீட் மீட் ஆகும். ஓகேங்களா? இப்படி போய் தென் இந்த சைடு 2 ஏருமே இந்த இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில வந்து மீட் ஆயி, அங்க வந்து பயங்கரமான மழைய வந்து மழை பொழிவ வந்து குடுக்கும். இதான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று. மேபி அதிகபட்சம் நீலகிரியில ஒரு 100 சென்டிமீட்டர் வரையும் மழைப்பொழிவு இருக்கலாம் அப்படின்றது சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல கொஞ்சம் மழை வந்து இருக்கலாம். பட் எது எப்படியா இருந்தாலும் கேரளாவ கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மழை வந்து என்னன்னா கம்மி தான் அப்படின்றத நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? தென்மேற்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்று. வடகிழக்கு பருவக்காற்ற பொறுத்தவரையும் அக்டோபர் டூ டிசம்பர். ஓகேங்களா? அக்டோபர் டூ டிசம்பர். ஸோ இந்த இடம் வந்து பாருங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து டிசம்பர் ரீஜியன்ல வந்து இருக்கு. ஸோ இல்ல இந்த அக்டோபர் டூ டிசம்பர் இந்த இந்த இடத்துல வந்து நீங்க வந்து வரலாம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஸோ இந்த அக்டோபர் டூ டிசம்பர்ல வந்து என்னன்னா, அந்த லோ பிரஷர் கிரியேட் ஆகக்கூடிய அந்த இது வந்து என்னன்னா, டோட்டலா வந்து மாறிடும். ஓகேங்களா? இப்ப சவுத் இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரஷர் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகேங்களா? லோ பிரஷரா மாறிடும். இந்த நார்த் இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, பிரஷர் வந்து அதிகமாயிடும். அப்ப அந்த பிரஷர வந்து என்னன்னா குறைக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக, அங்க இருந்து வந்து என்னன்னா, காத்தெல்லாம் இங்க வந்து வரும். ஓகேவா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு பருவமழை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த வடகிழக்கு பருவமழை தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு குடுக்குது. ஓகேங்களா? தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு குடுக்கல. வடகிழக்கு பருவமழை தான். 48% வந்து என்ன, நம்ம வந்து யார நம்பி இருக்கோம் அப்படின்னா, வடகிழக்கு பருவமழைய தான் நம்பி நம்ம வந்து இருக்கோம். தென்மேற்கு பருவக்காற்று கிடையாது. அந்த பருவமழை வந்து கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்ற ஓரளவு வந்து புரிஞ்சுக்கோங்க. ஆம். ஈவன் வந்து என்னன்னா, இந்த பகுதியில டைரக்ட்டாவே வந்து சன்ரைஸ் வந்தாலும் கூட, மேல லோ பிரஷர் கிரியேட் ஆகுது. அதனால தென்மேற்கு பருவக்காற்று அங்க போய் வந்து வருது. ஓகேவா? ஸோ வடகிழக்கு பருவக்காற்று வந்து என்னன்னா, அப்படியே வந்து அதுக்கு உல்டாவா வரும். இதுக்கு வந்து என்னன்னா நெறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு. நெறைய ஜெட் காற்று இமயமலை தொடர்ல வந்து ஒரு ஜெட் காற்று வந்து போகும். ஓகேவா? ஓசோனிக் கரண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். இல்ல நெறைய இடங்கள்ல வந்து லாஜிக் வந்து வந்து என்னன்னா, மிஸ்லீட் ஆகுற மாரி வந்து இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, இதுதான் ரீசன் அப்படின்னு நம்மால வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியாது. இப்ப வியாபார காற்று ட்ரேடிங் விங்னாலே ஈஸ்ட் டூ வெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா? அது வந்து மேக்ஸிமம் அப்படி இருக்கும். ஆனா சில நேரத்துல வந்து மாறியும் போகலாம். ஓகேவா? சில நேரத்துல வந்து மாறியும் போகலாம். சில நேரத்துல வந்து பருவமழை வந்து பொய்த்தும் போகும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அதுக்கு வந்து என்னன்னா, அந்த நார்த் சைட்ல இருக்கக்கூடிய ஜெட் காற்றுல அது வந்து என்னன்னா, அதோடைய பேட்டர்ன வந்து மாத்திக்கிட்டதுனால பருவமழை பொழியலாம். பொய்ச்சு போகலாம். அப்ப இதுல வந்து இதுதான் ரீசன் அப்படின்னு நம்மால வந்து அக்யூரேட்டா சொல்ல முடியாது. ஃபுல்லாவே வந்து டைனமிக்கா தான் வந்து மாறும். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வால்பாறைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன கல்லார் தமிழ்நாட்டிலேயே அதிக மழை பெறக்கூடிய பகுதி. இந்தியாவிலேயே 3வது அதிக மழை பெறக்கூடிய பகுதி. இந்தியாவிலேயே முதல் 2 அதிக மழை பெறும் பகுதி வந்து அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது தமிழ்நாட்டுல சென்னையில வந்து வரக்கூடிய ஃப்ளட் இல்ல தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவிலேயே எக்கனாமிக்கலி வந்து என்னன்னா நெறைய பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுறது. இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் வந்து என்னன்னா, இந்த வியாபார காற்றுகளோட திசை வந்து மாறுது. அப்படி இல்ல எல் நீனோ, லீ நீனோ, எல் லானினா அண்ட் எல் நீனா இந்த எஃபெக்ட் கூட வந்து என்னன்னா ரீசனா வந்து இருக்கலாம். இத பத்தி நம்ம வந்து லைட்டா வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா எது அப்படின்னா, இந்த தென்மேற்கு பருவக்காற்று இதுல வந்து என்னன்னா, எப்படி வந்து காத்து எந்த டைரக்ஷன்ல இருந்து எந்த டைரக்ஷன் போகுது, எங்க வந்து அதிகமான மழை, வடகிழக்கு பருவக்காற்று, அதுக்கப்புறம் குளிர்காற்று, குளிர்காலம், கோடைக்காலம் இந்த 4மே வந்து கொஞ்சம் தரவா படிச்சு வச்சுக்கோங்க. இத பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு. பட் எல் நீனோ இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே வந்து இருக்கு. இத பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் மேனர்ல நான் வந்து சொல்றேன். இது வந்து என்னன்னா நார்மல் கண்டிஷன்ஸ் ஓகேவா? உலக உருண்டை இருக்கு அப்படின்னா, அந்த உலக உருண்டைய அப்படியே கட் பண்ணி அத நீட்டமா மாத்திருங்க. ஓகேங்களா? உலக உருண்டைய கட் பண்ணி அத வந்து நீட்டமா மாத்துறீங்க. அப்படி நீட்டமா மாத்தும்பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் அமெரிக்கா. ஓகேவா? பெரு இதெல்லாம் வந்து இங்க தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஈவன் அ இந்த இடம் வந்து என்னன்னா, நீங்க சவுத் அமெரிக்கா, அப்படியே நீங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா, அப்படியே இந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, ஆசியா, இந்தியா வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து சவுத் அமெரிக்கா, இங்க வந்து ஆஸ்திரேலியா, இங்க வந்து ஆசியா, இந்தியா. நார்மலான கண்டிஷன்ல என்ன நடக்கும் அப்டின்னா, வியாபார காற்றுகள் சொல்றோம் இல்லையா? பாருங்க, இப்ப இந்தியாவ பொறுத்தவரையும் இந்த கேன்சர்ல ஆரம்பிச்சு நிலநடுக்கோட்டுக்கு முன்னாடியே ஓகேங்களா? 8 டிகிரிலயே முடிஞ்சுச்சு. இதுக்கு மேலயே. ஓகேவா? இப்ப இத மாரி ஒரு சினாரியோ. அப்ப மேல 23 டிகிரி கேன்சர், கீழ 23 டிகிரி வந்து கேப்ரிகான். இந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, காத்து வந்து கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி வந்து போகும். கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போகும். இதான் வந்து இயல்பு. அப்படி காற்று வந்து கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி இப்படி வந்து போகுதா? இப்படி வந்து போகுதா? அப்படி போகறதுனால என்ன ஆகும்? கடல்ல வந்து சூடான காத்துலாம் இருக்கும். சில சூடான தண்ணிலாம் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து அடிச்சுக்கிட்டு போயிடும். ஓகேவா? சூடான காத்தெல்லாம் அடிச்சுக்கிட்டு போகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அடியில இருந்து அதாவது பைட்டோ பிளாங்க்டன் சொல்லக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் எல்லாமே வந்து மேல வரும். ஓகேங்களா? நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து மேல வரும். அப்ப கடலுக்கு அடியில இருந்து இந்த நுண்ணுயிர்கள்லாம் மேல வந்துரும். ஏன்னா வெப்பம் வந்து கம்மி ஆயிடுச்சுனால மேல வரும். அந்த நுண்ணுயிர்கள சாப்பிடுறதுக்கு மீன்கள் அதிகமா வந்து அந்த இடத்துக்கு வந்து வரும். ஓகேங்களா? இது வழக்கமா டிசம்பர் மாசத்துல நடக்கும். மீன்கள் அதிகமா வரும். அப்ப இந்த சவுத் அமெரிக்கான பொறுத்தவரையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிசம்பர் மாதங்கள்ல இல்ல இது போல பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மீன்கள் அதிகமா வந்து கிடைக்கும். இது நார்மலான ஒரு சினாரியோ. இப்படி இருந்தா நார்மல். எப்படி சார் இப்படி இருந்தா நார்மல்னா, எந்த ஒரு இதுவும் இல்ல. இப்ப இங்க இருக்கக்கூடிய சூடான காத்து இங்க வருதா? அப்ப சூடான காத்து இங்க வருதுன்னா, இங்க வந்து என்ன ஆகும்? சொல்லுங்க. இங்க வந்து என்ன ஆகும்? டிசம்பர்ல இது நடக்குது. சூடான காற்று இங்க வருது. ஆஸ்திரேலியாக்கு. ஆஸ்திரேலியாக்கு டிசம்பர்ல இங்க வருது. இங்க என்ன ஆகும்? எஸ் டெம்பரேச்சர் அதிகமாகறதுனால கேஸ் வந்து எவாப்பரேட் ஆகும். லோ பிரஷர் கிரியேட் ஆகும். அதேபோல அந்த சூடான காத்து மறுபடியும் டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வரும். ஓகேவா? ஓகேவா? அப்ப டிசம்பர்ல ஆரம்பிக்கிறது அப்படியே டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வரும். அப்ப இந்தியாவுக்கு வந்து சேரும்பொழுது, அது ஆல்மோஸ்ட் வந்து என்னன்னா பிப்ரவரி, மார்ச் கிட்ட வந்துரும். ஓகேவா? பாருங்க. மார்ச். அப்ப டிசம்பர்ல டிசம்பர்ல அந்த அந்த காத்து, அந்த வியாபார காற்று மூலியமா சூடான காத்து எங்கருந்து தென் அமெரிக்காவுல இருந்து டிராவல் பண்ணி மார்ச் கிட்ட இந்தியாவுக்கு கீழ அரபிக்கடல் கிட்ட வந்துரும். அப்ப இங்க சூடான காத்து இருக்கு. இந்த சூடான காத்து எஸ் டெம்பரேச்சர்னால இங்க இருக்கக்கூடிய காத்தெல்லாம் எவாபரேட் ஆயிடும். லோ பிரஷர் வரும். இந்த லோ பிரஷர் மூலியமா இங்க வந்து என்னன்னா கொஞ்சம் ஈரமான காத்தெல்லாம் வந்து ஒண்ணா அக்குமுலேட் ஆகும். இந்த ஈரமான காத்து அரபிக்கடல்ல வந்து மழைய குடுக்கும். இந்த ஈரமான காத்து கொஞ்சம் கொஞ்சமா டிராவலும் பண்ணும். ஏன்னா வட இந்தியாவிலும் கொஞ்சம் லோ பிரஷர் இருக்கிறதுனால அப்படியே டிராவல் பண்ணி அங்க வந்து மழை பொழிவ குடுக்கும். அப்ப புரிஞ்சுக்கோங்க, தென்மேற்கு பருவக்காற்றுக்கான அந்த பேட்டர்ன் வந்து இதுதான். ஓகேவா? அப்ப அந்த வியாபார காற்று இங்கிருந்து சூடான காத்து அப்படியே நகர்ந்து இங்க வரையும் வந்து இங்க ஒரு மழை பொழிவு, இங்க ஒரு ஈரப்பதம், இங்க ஒரு காற்று, இந்த காற்று அப்படியே மேல போய் அங்க லோ பிரஷர் இருக்கோ இல்லையோ அங்க வந்து பேரியரும் இருக்கு. லோ பிரஷரோட சேர்த்து அந்த இமயமலை பேரியர் இருக்கு. அந்த பேரியர்ல பட்டு ஒரு மழை பொழிவு. இங்க வந்து என்னன்னா இந்த அ மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கு. அங்க பட்டு வந்து என்னன்னா ஒரு மழைப்பொழிவு இருக்கு. ஆனாலுமே வந்து என்னன்னா ஒரு 2, 3 தமிழ்நாடு வந்து ஏன் வந்து மழைப்பொழிவு பெறல அப்படின்னா, காத்தும் அதாவது தென்மேற்கு பருவக்காற்று இங்க மழைய குடுத்துதுமா அந்த காத்து. இங்க மழைய குடுத்துட்டு இந்த காத்து வந்து போகுதுமா. இந்த காத்து போகும்பொழுது இந்த இமயமலை தொடர் கிழக்கு நோக்கி இருக்கு இல்லையா? இதுல போய் பட்டு வந்து ஒரு மழைய குடுக்குதுமா. இங்க மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கியா? இதுல பட்டு ஒரு மழைய வந்து குடுக்குது. ஆனா இது இப்படி 2 விங்கா வந்து பிரியும் பொழுது, தமிழ்நாடு இந்த காத்துக்கு பேரலலா இருக்கிறதுனால மழை இல்ல. இப்படி போகும்பொழுது ஆரவள்ளி இருக்கு இல்லையா? ஆரவள்ளி இந்த காத்துக்கு பேரலலா இருக்கிறதுனால அங்கேயும் மழை இல்ல. அதனால இந்த சைடு இருக்கக்கூடிய ராஜஸ்தான் பாலைவனமா இருக்கு. புரிஞ்சுக்கோங்க. எஸ், எஸ் புரிஞ்சுக்கோங்க.
ஆமா. இந்த சைடு சூடான காத்து இங்க வந்து, இது லோ பிரஷர் கிரியேட் பண்ணி, ஒரு மழை மேகத்த உருவாக்கி, இந்த மழை மேகம் இங்கேயும் மழைய குடுத்து, அந்த மழை மேகம் அப்படியே டிராவல் பண்ணி, வடகிழக்கு மாகாணங்கள்லயும், இங்க வந்து நமக்கு கேரளாவையும் மழைய வந்து குடுக்கும். இது நார்மல். இது நார்மல் கண்டிஷன்ஸ். ஆனா, இந்த ட்ரேடிங் காத்து இருக்குல்ல, இந்த இந்த வியாபார காற்று, இது சில நேரங்கள்ல மாறி போகலாம். ஓகேவா? இந்த கிழக்குலருந்து மேற்கு நோக்கி வந்து போகாம, மேற்குலருந்து கிழக்கு நோக்கி போகலாம். ஓகேவா? சில நேரங்கள்ல ரேர் சினாரியோ ஒரு 6 வருஷம், 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. அப்ப டோட்டலா உல்டாவாயிடும். இங்க இருக்கக்கூடிய இந்த வெப்பமெல்லாம் இங்க போயிடும். எல்லாமே இங்க அக்குமுலேட் ஆயிடும். இங்க அக்குமுலேட் ஆகும். அப்ப இங்க சூடா இருக்கும். கடல் சூடா இருக்கும். சூட்டுல எவாப்பரேட் ஆகும். அங்க லோ பிரஷர் கிரியேட் ஆகும். அங்க நெறைய மேகம் வந்துரும். மழைய குடுக்கும். கடல் தண்ணி சூடாகுதுங்க. மீனும் நெறைய வரமாட்டுது. மழையும் அதிகமா குடுக்குது. அப்படின்ற ஒரு சினாரியோ. மழை அதிகமா குடுக்குது அப்படின்ற ஒரு சினாரியோ. எங்க? இங்க இருக்கக்கூடிய அமெரிக்காவுல, சவுத் அமெரிக்காவுல. அத நோட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா, சார் இந்த 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 சூடான காத்து அங்க போகுதா? அந்த சைடு போகுதா? அமெரிக்காக்கு. அப்ப ஆசியாவிலயும் சூடான காத்து இல்ல. ஆஸ்திரேலியாவிலயும் சூடான காத்து இல்ல. எல்லா சூடான அந்த வெப்பமும் இங்க போகுது அமெரிக்காவுல. அப்ப இங்க இங்க பிரஷர் இல்ல. லோ பிரஷர் கிரியேட் ஆகல. மேகங்கள் உருவாக வாய்ப்பில்ல. மேகங்கள் உருவாக வாய்ப்பு இருக்கலன்னா, சவுத் வெஸ்ட் மான்சூனும் வாய்ப்பில்ல. தென்மேற்கு பருவக்காற்று பொய்த்து விடும். இந்த தென்மேற்கு பருவக்காற்று பொய்த்து விடும். அப்படியே நீங்க இந்த சைடு போனாலுமே யூரோப்லயுமே வந்து என்ன பிரெஞ்சுலயே மழை இல்ல. பிரெஞ்சு ரெவல்யூஷனுக்கு இதுவும் காரணம்னு சொல்றாங்க. இந்த எஃபெக்ட் பேரு எல்னினோ. ஓகேவா? இந்த எஃபெக்ட் பேரு வந்து என்ன? எல்னினோ. இதுக்கு பேரு எல்னினோ. பிரெஞ்சு புரட்சிக்கு இதான் காரணம்னு சொல்றாங்க. இதான் காரணம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த அந்த டெம்பரேச்சர் அங்க அக்குமுலேட் ஆகுது. சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவுல வந்து என்னன்னா, காட்டுத்தீ வரதுக்கும் இதே ரீசன் தான். ஓகேவா? இந்தியாவுல இந்த இந்த தென்மேற்கு பருவக்காற்று பொய்த்து போகறதுக்கு காரணமும் இதே தான். தென்மேற்கு பருவக்காற்று பொய்த்து போகுது அப்படின்னா, அந்த சீசன் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து தெரியும். ஓகேவா? என்ன சீசன் அப்படி பார்க்குறீங்கன்னா, இது வந்து காரிஃப். ஓகேவா? இந்த ஜூன் டூ செப்டம்பர். தென்மேற்கு பருவக்காற்று இருக்கு இல்லையா? இந்த ஜூன் டூ செப்டம்பர். ஓகே. ஜூன் டூ செப்டம்பர் வந்து காரிஃப். காரிஃப்னா வந்து என்னன்னா, இந்த நெல் பயிரிடக்கூடிய அந்த காலம். அப்ப தென்மேற்கு பருவக்காற்று இல்ல அப்படின்னா, நெல்ல பயிரிட முடியாது. நெல் பயிர் வந்து கரெக்ட்டா நம்மால கொண்டுட்டு போக முடியாது. அப்ப வறட்சி வந்துரும். இப்ப அக்ரிகல்ச்சர் வந்து டிராப் ஆகும். மக்கள் கிட்ட வாங்கும் திறன் இல்லாம போயிடும். மக்கள் கிட்ட பணப்புழக்கம் இருக்காது. எக்கனாமிக்கலி அடிபடும். ஓகேவா? சாப்பாடு விலைலாம் வந்து ஏறிடும். விலைவாசி வந்து ஏறிடும். இந்த தென்மேற்கு பருவக்காற்று பொய்த்து போகுது. எதுனால? எல்னினோவால. ஆனா இங்க அடுத்த ஹைலைட்டு இது பொய்த்து போகுறதுனால வழக்கத்த விட அதிகமா வடகிழக்கு பருவக்காற்று அதிகமா வரும். இது தென்மேற்கு பருவக்காற்று போயிடுச்சுன்னா, பொய்த்து போயிடும்னா, வடகிழக்கு பருவக்காற்று அதிகமா இருக்கும். அந்த இது அதிகமாயிடும். அப்ப அது அதிகமானா, தமிழ்நாட்டுக்கு குறிப்பா வந்து எது அதிகமான மழைய குடுக்குது? 48%க்கு மேலன்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு தான். அக்டோபர் டூ டிசம்பர். இந்த மழை ஹெவியா அடிக்கும். சென்னை ஃப்ளட்டுக்கு ரீசன் இதுதான். எல் நினோ எஃபெக்ட். ஓகேங்களா? இல்ல. இதுக்கும் வந்து ஆப்போசிட் வந்து இருக்கு. எல் நினோவுக்கு ஆப்போசிட் வந்து இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, லா நினோ. ஓகேவா? வழக்கமா வரக்கூடிய காத்த விட அதிகப்படியான காத்து வந்து தென்மேற்கு பருவகாலம் பயங்கரமான ஃப்ளட்ட வந்து கிழக்கு மாநிலங்களுக்கும், இங்க கேரளாவுக்கும் குடுக்கும். அதுதான் வந்து என்ன லா நினோ எஃபெக்ட். ஓகேவா? புரியுதா? கேரளாவுல நெறைய ஃப்ளட் வந்திருக்கும். ஆனா தமிழ்நாட்டுல எதுவுமே இல்லாம இருக்கும். லா நினோ எஃபெக்ட். ஓகே. சென்னையில ஃப்ளட் இருக்கும். பட் இதுல இந்த இந்த மேப்ல வந்து உங்களுக்கு வந்து தெளிவா வந்து புரிஞ்சிருக்கும். சி உங்களுக்கு நெறைய இடங்கள்ல கான்செப்ட்ட வந்து என்னன்னா, தெளிவா வந்து கன்ஃப்யூஷன் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா? அதுக்காக நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப பருவமழை பொய்த்துருச்சு. அப்ப எல் நினோ, லா நினோ இது மட்டும் இல்ல. இது மட்டும் ரீசன் கிடையாது. ஜெட் காற்றுகளும் ஒரு ரீசன் தான். ஓகேங்களா? ஜெட் காற்றுகளும் ஒரு ரீசன் தான். இதுல வந்து மல்டிபிள் ஃபேக்டர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு. இது டோட்டலி டைனமிக். இதுல வந்து நெறைய இடங்கள்ல லாஜிக் வந்து என்னன்னா இடிக்கும். ஓகேங்களா? ஆமா. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, லோ பிரஷரே வந்து கிரியேட் ஆகாது. அப்படி இருந்தாலும் மழை பெய்யுது. எங்க? ராஜஸ்தான் பெல்ட்ல ராஜஸ்தான தவிர்த்து இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா மழை பெய்யுது. லோ பிரஷரே உருவாகுது. ஆனாலும் எப்படி மழை பெய்யுது? லோ பிரஷரே இருக்காது. கம்மியா தான் இருக்கும். எப்படி மழை பெய்யுது? இங்கருந்து போகக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்ற பேரியரா அங்க தடுத்து நிப்பாட்ட மழை இருக்கு. அது ஓரோகிராபிக் பிரெசிபிடேஷன்ஸ் மூலியமாவும் வந்து மழை பெய்யுது. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆரவல்லி ரீஜன் இருக்கிறதுனால, இந்த ஆரவல்லி ரீஜன் இப்படி போகறதுக்கு பதிலா இப்படி இது குறுக்குல இருந்ததுன்னா, இன்னைக்கு ராஜஸ்தான் வந்து பாலைவனமா இல்லாம வந்து இருக்கலாம். அப்ப மல்டிபிள் ஃபேக்டர் இதுல வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்றத
புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்மளுக்கு ராஜஸ்தான் தேவையில்ல, எதுவும் தேவையில்ல. நமக்கு தேவை தமிழ்நாடு. எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பயிர்கள், காரிஃப் பயிர்கள் என்ன, ராபி பயிர்கள் என்ன, எந்தெந்த காலகட்டத்தில தமிழ்நாட்டுக்கு வந்து இது போல மழை வந்து பெய்யுது, மழைக்கான பொய்த்து போவதற்கான காரணம் என்ன, மழைய வந்து மேனேஜ் பண்ணிட்டு நம்ம வந்து கொண்டுட்டு போறதுக்கு என்னென்ன போர்க்கால வசதிகள், இல்ல அடிப்படை கட்டமைப்புகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதுல வந்து 1 மார்க் ஒரு வேள கேட்டாங்கன்னா, எடுக்கிறதுக்காக வசதியா வந்து இருக்கும். ஸோ கன்டினியூஸா வந்து பிரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க் யூ.